السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் சிடிஜையின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியினூடாக நேரலையிலே உங்களை சந்திப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், மார்க்கம் மற்றும் சமகால நிகழ்வுகளுக்கான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக வாட்ஸ்அப் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் அறிமுகப்படுத்தி தற்போது பலராலும் பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து நாம் அவர்களுக்கு பதிலளித்து வருகிறோம். அந்த வகையில இன்றைய காலகட்டத்தில், அதாவது நேற்றுக்கு முந்தைய தினத்திலிருந்து ஒரு வீடியோ ஒன்று பரவலாக பரப்பப்பட்டு வருகிறது. ஐபிசி தமிழ் டிவி என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ஊடாக, அந்த யூடியூப் சேனலில் சிரேஷ்ட ஊடகவியலாளராக கருதப்படுகின்ற தமிழரசன் என்பவர் ஒரு வீடியோ பதிவை செய்திருக்கிறார். அந்த வீடியோ பதிவுல என்ன போட்டிருக்கிறார் சொன்னா, அதுக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கிறார் சொன்னா, ராசிக்கின் காலடியில் விழுந்த சாரா புலஸ்தீனின் தாயார் கவிதா என்ற தலைப்பிலே ஒரு வீடியோவை அவர் பதிவு செய்துவிட்டு அதுல பலவிதமான விஷயங்களை பேசுகிறார். அதுல குறிப்பாக மிக முக்கியமான பிரதானமான 3 செய்திகளை அவர் பதிவு செய்கிறார். முதலாவது என்ன சொல்கிறார் என்று சொன்னா, சாரா புலஸ்தீனியை ராசிக் கடத்தி சென்றார் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, ராசிக் உளவுத்துறையினரிடம் சம்பளம் வாங்கும் ஒரு நபர் என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக, சாரா விஷயத்தில் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை ஏதோ ஒரு சதி செய்துள்ளது என்று பதிவு செய்கிறார். இதுல இந்த 3வது விஷயத்தை பொறுத்தளவுல அது சம்பந்தப்பட்டவர்களும் உளவுத்துறையும் பாதுகாப்புத்துறையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுல நாம் தலையிட விரும்பவில்லை, அது நாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் அல்ல. ஆனால் முதல் 2 விஷயத்துல, அதாவது சாரா புலஸ்தீனை கடத்தி சென்றது ராசிக் என்பதும், ராசிக் என்பவர் உளவுத்துறையிலிருந்து சம்பளம் பெறுகிறார் என்று முன்வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கும் நேரடியாக நான் சம்பந்தப்பட்டிருப்பதனால அதற்கு பதிலளிப்பது என் மீது கடமையாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் சரியானவை தானா? ஐபிசி தமிழ் டிவி என்ற பெயரில் இயங்குகின்ற இந்த யூடியூப் சேனல் ஒரு நியாயமான நடுநிலையான நிலையில் செய்திகளை அலசி ஆராய்கின்றவர்களா, அல்லது பக்கச்சார்பாக ஒரு நியாயமற்ற நிலையில் அநீதியான ஒரு போக்கில் தங்களுடைய செய்திகளை பரப்பக்கூடியவர்களா என்பதை நாம் விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுல முதலாவதாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னா, சாரா புலஸ்தீனி என்பவரை ராசிக் கடத்தி சென்றார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய இந்த ஐபிசி தமிழ் டிவி ஊடகங்களிடம் நாம் என்ன கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னா, இதுக்கு நீங்கள் ஆதாரமாக எதனை குறிப்பிட்டீர்கள்? ராசிக் புலஸ்தீனி மகேந்திரன் என்று சொல்லக்கூடிய சாரா புலஸ்தீனியை கடத்தி சென்றதாக நீங்கள் சொல்கிறீர்களே, இதற்கு உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன? ஏதாவது ஒரு வீடியோ பதிவை நீங்கள் ஆதாரமாக காட்டினீர்களா, அல்லது ஒரு ஆடியோ பதிவை நீங்கள் ஆதாரமாக காட்டினீர்களா, அல்லது இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ராசிக் அதை ஒப்புக்கொண்டதாக ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டினீங்களா, அல்லது சம்பந்தப்பட்ட சாரா என்பவர் தான் கடத்தி செல்லப்பட்டதாக தகவல் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்கள் முன்வைத்தீர்களா? எதையுமே முன்வைக்காமல் ஒருதலை பட்சமாக தான் தோன்றித்தனமாக நீங்கள் எதை விரும்புறீங்களோ, எதை நீங்கள் யூகிக்கிறீர்களோ அதை ஒரு வாதமாக முன்வைத்து செய்திகளை பரப்புகிறீர்கள். நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 21ஆம் தேதி நல்லாட்சி அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலுக்கான பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் போது நேரடியாக நாங்கள் சாட்சியம் அளித்து அவர்களுக்கு நாங்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறோம். அதற்கான வீடியோ பதிவை நீங்கள் இப்போது பார்க்கலாம். නැරුණකොට මේ ප්‍රහාරකයන්ගෙන් කිසිම කෙනෙක් ඔබගේ සංවිධානය හිටියේ නැද්ද? සහරා නැරුණාම මේ බෝම්බ ප්‍රහාරකයන් කිසිම කෙනෙක් ඔබගේ සංවිධානය හිටියේ නැද්ද? නෑ, ඒ බෝම්බ ප්‍රහාරයට සම්බන්ධ වුණු පුද්ගලයෙක් හිටියා හස්තුන් කියලා. හස්තුන් කියලා පුද්ගලයා කටුවා පිටිය ප්‍රහාරකයා. එයා 2015 අවුරුද්දේ ඒ සාරා පුලස්තිනී කියන එයාගේ පෙම්වතියත් එක්ක අපේ සංවිධානයට ඇවිල්ලා හිටියා. ඇවිල්ලා ඉස්ලාම් දහම වැළඳ ගන්න ඕන කියලා කිව්වා. එයා වයස 18 සම්පූර්ණ කරලා තියෙන නිසා ඉස්ලාම් දහම වැළඳ ගැනීම
හැකියාව තිබෙන නිසා ඉස්ලාම් දාම වැළඳ ගන්නට පුළුවන් කියලා අපි කිව්වා. නමුත් එයා නවාතැන් පාසුකම් ඉල්ලුවා. ඒවා අපිට කරන්න බෑ කියලා ඒගොල්ලන්ගේ දෙමාපියන්ව අපි සම්බන්ධ කරගත්තා. නවාතැන් පාසුකම් දෙන්න බෑ. ඔයගොල්ලෝ විවාහ වුණා නම් ඒක වෙනම කාරණාවක්. කාන්තාවක්ව තියාගෙන අපිට නවාතැන් පාසුකම් දෙන්න බෑ කියලා අපි කිව්වා. ඊට පස්සේ ඒගොල්ලන්ගේ මව සම්බන්ධ කරගෙන මාලිගාවත්ත පොලිස් ස්ථානයේ සුළු අපරාධාංශ ස්ථානාධිපතිතුමාට යොමු කරවලා ඔවුන්ගේ ඒ කාරණාව සාකච්ඡා කරලා අපි විසඳෙව්වා. එතකොට අම්මා කිව්වා එයාව එක්කගෙන යන්න ඕන කියලා. සාරා පුලස්තිනීව අපි කිව්වා ඒක ඔයගොල්ලන්ගේ කැමැත්තක් එක්කගෙන යන්න කියලා අපි කිව්වා. ඊට පස්සේ සාරා පුලස්තිනීව එක්කගෙන ගියා. දවස් පහකින් යවනවා කිව්වා. අපි කිව්වා යවන්න එපා තියාගන්න කියලා. අපිට නවාතැන් පාසුකම් දෙන්න බෑ කියලා කිව්වා. මේ ඉස්ලාම් බැලඳගත්තු ලේඛනය 2015 අවුරුද්දේදී එයාගේ මේ අස්තුන්ගේ ඩෙන්ටි කාඩ් එක ඒ වගේම සාරා පුලස්තිනීගේ ඩෙන්ටි කාඩ් එක වයස 19යි. ඒ වැළඳගත්තේ කොහෙද? සාරා ශ්‍රී ලංකා තෞහිද් ජමාත් සංවිධානය. සාරා දෙමළ කාන්තාව. සාරා හින්දු ආගම අදහන දෙමළ කාන්තාව. ඉස්ලාම් ආගමට ඒ කාන්තාව දුනේ ඔබගේ ශ්‍රී ලංකා තෞහිද් ජමාත් සංවිධානයේ මම ලේකම් වශයෙන් කටයුතු කරනකොට තමයි ආවේ. අපේ සංවිධානයට ඇවිල්ලා ඉල්ලීමක් කරනකොට ඒ ඉල්ලීමට අනුව එයාගේ එකඟතාවය අරගෙන එයාගේ කොන්සන්ට් එක අරගෙන වයස 19 සම්පූර්ණ කරලා තියෙන නිසා කරගත්තා. නමුත් එයාගේ අම්මා කිව්වා එයාව නවත්තන්න අපිත් කිව්වා නවත්තන්න දෙන්න බෑ කියලා. අම්මත් කිව්වා දෙන්න බෑ කියලා. මාලිගාවත්ත පොලිස් ස්ථානයේ අරහා ඒක විසඳ ගන්න කියලා 2015 8 වෙනි මාසේ 5 වෙනිදා පොලිස් ස්ථානයට අපි යොමු කරා. ඊට පස්සේ එයා ගිහලා නැවතත් 2015 9 වෙනි මාසේ 24 වෙනිදා ගෙදරින් අස්තුන් කියන එක්කනත් එක්ක එයා ඇවිල්ලා 25 වෙනිදා අපේ සංවිධානයට ඇවිල්ලා කියනවා මෙයාව මට විවාහ කරලා දෙන්න අම්මා ආගම අදහන්න මට දෙන්නේ නැහැ කියලා. ඒ අවස්ථාවේදී අපි කිව්වා එතකොට එයා ඉස්ලාම් බැලඳගෙන කියලා තියෙන්නේ. ඒ අවස්ථාවේදී අපි කිව්වා එහෙම අපිට විවාහ කරගන්න අවස්ථාව බාරකරුවන් ඉන්නකොට අපිට කරන්න බෑ කියලා අම්මව සම්බන්ධ කරගන්නවා. අම්මා විරෝධතාවය පළ කරනවා. මේගොල්ලෝ කියනවා ඔයගොල්ලෝ නොකරත් අපි විවාහ වෙන්න තමයි යන්නේ. අපිට අවස්ථාව කුදා කරලා දෙන්න කියලා ඉල්ලුවා. ඊට පස්සේ අන්තිම ගැල්ල 2015 12 වෙනි මාසේ 31 වෙනිදා එයා අස්තුන් එක්ක දික්කසාද වෙන්න කල්මුනේ පොලිසියට පැමිණිල්ලක් කරලා අපේ සංවිධානයට ලියුමක් යවනවා. මම ඉස්ලාම් ආගමෙනුත් පිට වුණා. මම ඒ වගේම ඔබේ සංවිධානයෙනුත් කිසිදු වගකීමකින් මම සිටින්නේ නිදහස් වෙනවා කියලා අපිට ලියුමක් යවුවා. ඒ ලියුම් කවරපව අපි අපසතුව තිබෙනවා. මේකේ මූලික මුල් පිටපත අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව උන්ගේ බාරයට ගත්තා. இந்த வீடியோல நாங்க என்ன சொல்கிறோம்? சாரா என்பவருடைய இந்த இஸ்லாத்தை தழுவிய விஷயத்தில் என்ன நடந்தது, அவர்கள் பிறகு நம்முடைய அமைப்பை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் எப்படி வெளியேறி சென்றார்கள் என்பதை தெள்ள தெளிவாக சிங்கள மொழியிலே நேரடியாக அது நேரலையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சாட்சியம் விசாரணை, அதிலே நாங்கள் தெளிவான ஆதாரங்களோடு குறிப்பிட்டிருக்கிறோம். அப்ப இதை கவனிக்காம சும்மா தான் தோன்றித்தனமாக தான் விரும்பக்கூடிய செய்திகளை எல்லாம் ஐபிசி தமிழ் டிவி பரப்பலாமா, பரப்பக்கூடாது. பரப்புறதிலிருந்து என்ன விளங்குது என்று சொன்னா இவர்கள் ஏதோ வக்கிர புத்தியுடன் தமிழ் மக்களுக்கு ஏதோ அநீதி இழைக்கப்பட்டதாகவும் முஸ்லிம் சமூகம் அதற்கு காரணமாக இருந்ததாகவும் அதற்கு அரசு துணை போனதாகவும் ஒரு விதமான பதிவை இந்த சமூகத்தில் பதிவு செய்வதற்கு முனைகிறார்கள். இது முற்றிலும் முழுதான தவறான கண்டிக்கத்தக்க ஒரு செய்தி என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறோம். மேலும் அவர்கள் எதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்று சொன்னா புலஸ்தினி மகேந்திரனுடைய தாயார் கவிதா அம்மா அவர்கள் 2019 ஆண்டில் நேத்ரா டிவிக்கு வழங்கிய ஒரு பேட்டியை தான் அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். கவிதா அம்மாவுடைய அந்த பேட்டியை ஆதாரமாக காட்டக்கூடியவர்கள் என்னுடைய பேட்டி ஒன்று எடுத்து இதில் நீங்க சம்பந்தப்பட்டுள்ளீர்களா என்பதை என்னிடம் இருந்து நேரடியாக ஒரு பேட்டி எடுத்து இரண்டு தரப்புடைய பேச்சுக்களை வைத்து ஒரு மூன்றாவது தரப்பாக நடுநிலையாக இருந்த ஒரு முடிவை அறிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? அதை செய்வதற்கு இவர்கள் தவறிவிட்டார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தரப்பினுடைய விசாரணை எடுக்கவே கூடாது, மறுதரப்பினருடைய தாங்கள் நினைக்கக்கூடிய கருத்தை மட்டும் பதிவு செய்யணும் என்பதற்காகத்தான் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. பக்கச்சார்பான நடுநிலையற்ற அநியாயமான ஒரு ஊடகமாக இந்த ஐபிசி தமிழ் டிவி ஊடகம் செயல்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவங்க எந்த காணொளியை ஆதாரமாக காட்டுகிறார்களோ அந்த காணொளியிலாவது சாரா புலஸ்தினியை கடத்தி சென்றது கவிதா அம்மாவுடைய ஒரு பேட்டியை சொல்றாங்களா இல்லையா? அந்த பேட்டியில கூட சாரா புலஸ்தினியை கடத்தி சென்றது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் செயலாளராக இருந்த ராசிக் தான் என்று கவிதா அம்மா சொல்கிறார்களா? இல்லை. அதற்கு மாற்றமாக புலஸ்தினி மகேந்திரனை கடத்தி சென்றது அஸ்தூன் என்பவன் தான் என்று கவிதா அம்மா தெளிவாக வாக்குமூலம் அளிக்கிறார்கள். அந்த காணொளியை நீங்கள் இப்போது பாருங்கள். புலஸ்தினி என்றது இந்த மகள்
என் மகள் வந்து குலோஸ்தினி இப்போதைக்கு காணாம போயிருக்கிறா. என் மகளை வந்து முன்னாடி வந்து என் மகளை வந்து இவனுகள் வந்து கலத்திட்டு சமயம் மாத்தி என் பிள்ளைய, என் மகள் வந்து சுத்த இந்து, அவள் வந்து சமயத்தை மாத்தி முஸ்லிமுக்கு மாத்தி மெயின்ட மாத்தி என் பிள்ளைய கலத்திட்டு போய்த்தான் கஸ்துன்றவன். அதுக்கப்புறம் அவள் ஏஎல் படிக்கிறதுக்கு வந்து களுவாஞ்சிக்குடி பற்றுறுப்பு மகாவித்தியாலயத்துக்கு படிக்க போனவ. அதுக்கப்புறம் அவ வந்து இது என்ன கழுமுனைக்கு வந்து அவ கிளாஸுக்கு போன சமயம் தான் இவன் அந்த புள்ளைய கலத்திட்டு போனவன். அதே சமயம் அங்கேயும் வந்து கலத்திட்டு போயிட்டான் அந்த புள்ளைய. அப்ப தெல்ல தெளிவாக எனது மகள் புலஸ்தினியை கஸ்தூன் என்பவன் தான் கடத்தி சென்றான், இவன் இந்த புள்ளைய திரும்ப ஒருக்க கடத்தி சென்றான், சமயம் மாத்தினதெல்லாம் அஸ்தூன் தான் என்று ஐபிசி தமிழ் டிவி எந்த நேத்ரா டிவியின் வீடியோவை பேட்டியை ஆதாரமாக எடுத்து முன்வைக்கிறார்களோ அந்த காணொளியில தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் பொழுது அதை அப்படியே மூடி மறைச்சி சொந்த கருத்தாக இல்லாத ஒன்று இட்டு கட்டி காழ்ப்புணர்வுடன் குரோதத்துடன் வக்கிரத்துடன் ஐபிசி டிவி தமிழ் ஊடகவியலாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளராம் தமிழரசன் என்பவர் என்ன சொல்கிறார்? ராசி கடத்தி சென்றார் என்று சொல்கிறார். மகேந்திரன் கவிதா அவர்கள் தேத்தா டிவியை சேர்ந்தவர் கூறுகின்றார், புலோசினியை கடத்தி கொழும்புக்கு சென்றார்கள். அவருடைய மகள் காப்போத்து சாதாரண தர பரீட்சையில் நல்ல சித்தி அடைந்ததுடன் திருப்பு மத்திய மகா வித்தியாலயம் அல்லது இன்றைய நாளில் தேசிய பாடசாலை இருக்கக்கூடியவற்றில் அவர் கல்வி பயின்றார். பின்னர் அவர் இவ்வாறான சூழ்நிலையில் கடத்தி செல்லப்பட்டார், கொழும்புக்கு கடத்தினார், ராசிக் தான் அவரை கடத்தி சென்றார் என்று கூறுகின்றார். எந்த அளவுக்கு ஒரு அநியாயமான போக்கு! உங்களுடைய சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு இருப்பதனால் அந்த பாதிப்புக்காக வேண்டி நாங்கள் நியாயம் கேட்க போகிறோம் என்ற நோக்கத்திலே நீங்கள் இதை பேசுவதாக இருந்தால் உங்களுடைய அந்த பேச்சில் அந்த அறிக்கையில் ஞானமான ஒரு பார்வை இருக்க வேண்டுமா இல்லையா? எது ஆதாரமா காட்டுறாங்களோ அதுல இல்லாத ஒன்றை உள்டாவாக மாத்தி அஸ்தூன் கடத்தி சென்றதாக கவிதா அம்மா சொல்லும் பொழுது ராசி கடத்தி சென்றார் என்ற ஐபிசி தமிழ் டிவி இங்கே பகிரங்கமாக இத்தனை கோடி மக்கள் மத்தியிலே அதை பரப்புகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமாக இருக்கு. ஊடக அயோக்கியத்தனத்தை இந்த ஐபிசி தமிழ் டிவி செய்திருப்பதை நாங்கள் இதன் மூலம் தெல்ல தெளிவாக நிரூபணம் ஆகுகிறது. அப்ப இதுல உங்களோட நியாயம் இல்லை. ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க, தன்னுடைய இனத்துக்காக ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து இன்னொரு இனத்தவரில் இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒருவருடைய தலையில் அபாண்டமாக அவதூறாக இட்டுக்கட்டி பழி சுமத்தும் ஒரு நிலையில் நீங்கள் போராடினால் உங்களுடைய அந்த கோரிக்கைகளுக்கு போராட்டத்துக்கு நியாயம் கிடைக்குமா? இப்படிதான் உங்களுடைய எல்லா போராட்டங்களும் அமைந்திருக்கிறது. காலங்காலமாக தமிழ் இனத்துக்காக எதை நீங்கள் போராட்டமாக செய்கிறீர்களோ அந்த போராட்டத்தில் உங்கள் தரப்பில் நியாயமான ஒரு அணுகுமுறை இல்லை. பக்கச்சார்பு, தனக்கு தான் தோன்றிய முடிவுகள், தனக்கு எது தேவை அந்த நேரத்தில் தேவையானவர்களை பயன்படுத்திக் கொள்வது, தேவையில்லாத போது கைவிட்டு விடுவது. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமை, ஒரு துலுக்கனை எப்படியாவது கருவறுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கால் ரெண்டையும் தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு துள்ளி குதிப்பதுதான் உங்களுடைய போங்காக இருப்பது இதன் மூலம் தெரிகிறது. இந்த ஊடக அராஜகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ராசி கடத்தி சென்றதாக சொல்கிறாரே, கடத்தி சென்ற ஒருவராக நான் இருந்தால் போலீஸ் நிலையத்துக்கு சாரா புலஸ்தீனியை நான் ஆஜர்படுத்தி இருப்பேனா? அப்படி ஆஜர்படுத்தி கடத்தி சென்ற ஒருவரை போலீஸ் நிலையம் ஊடாக ஒரு தீர்க்கமான முடிவுக்குத்தான் வர வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவோமா? கடத்தி செல்பவர்கள் எல்லாம் போலீசில் புகார் செய்து முறைப்பாடு செய்து வாக்குமூலம் அளித்துதான் கடத்தி செல்வார்களா? கொஞ்சமாவது மூளை இல்லையா? சிந்திக்கிறது இல்லையா? அப்ப கடத்தி சென்றதா ஒரு புறம் சொல்லிக்கொண்டு மாளிகாவத்த போலீஸ் நிலையத்தில் வைத்து இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க என்று அதே ஊடகம் சொல்கிறது. கவிதா அம்மாவுடைய அந்த பேச்சிலும் அது வருகிறது. அப்ப நீங்க இதை எப்படி முரண்பட்டு சொல்லலாம்? கடத்தி சென்று இருந்தால் சாரா புலஸ்தீனி அவர்கள் 2015ஆம் ஆண்டு 8ஆம் மாசம் 4ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் நம்முடைய அமைப்பாக இருந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தலைமையகத்திற்கு வந்திருக்கும் நேரத்தில், அப்போது நான் அந்த அமைப்பின் செயலாளராக கடமையாற்றுகிறேன். வந்த நேரத்தில் புலஸ்தீனி மகேந்திரனை நாங்கள் தனியாக பொறுப்பெடுக்க முடியாது. இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் 18 வயசு பூர்த்தியாக இருந்தால் இஸ்லாத்துக்கு யாருக்கும் வரலாம், யாராலும் வற்புறுத்தாத நிலையில் தானாக விரும்பி வரலாம். சாரா புலஸ்தீனி விரும்பிதான் வந்தார். அதற்கான ஆதாரம், சான்றுகள் நம்மிடம் இருக்கிறது. அதை நாங்கள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு துறையினருக்கெல்லாம் ஒப்படைத்திருக்கிறோம். அப்ப விரும்பி வந்த ஒருவரை நாங்கள் என்ன செய்ய முடியாது? விரட்டி அடிக்க முடியாது. அந்த வகையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான, இஸ்லாத்தை தழுவுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தோமே தவிர, அது அவர்களுடைய விருப்பத்தோடு செஞ்சு கொடுத்தோமே தவிர, அந்த பிள்ளையை நாங்க எங்களோட கைவசத்துல வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பிள்ளையை நாங்க ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருந்திருந்தால் அந்த கவிதா அம்மாவுடைய குடும்பத்தாருக்கு, சாரா புலஸ்தீனின் குடும்பத்தாருக்கு
இங்க உங்களோட மகள் வந்திருக்கிறாங்க, உங்களுடைய மகளுடைய விஷயத்துல ஒரு முடிவெடுக்கணும், அவசரமா வாங்கண்டு நான் அந்த குடும்பத்துக்கு அழைப்பு கொடுத்து அழைப்பேனா, அந்த குடும்பத்துக்கு தகவல் கொடுப்பேனா, கடத்தி வந்தவரே உங்களோட மகளை இந்த இடத்துக்கு தான் கடத்தி வந்திருக்கிறோம், எனவே வந்து நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவோமா? நான் அப்ப தெளிவாக இந்த நேரத்தில் அவர்களுடைய குடும்பத்தை அணுகி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய மகளார் வந்திருக்கிறார், குடும்பத்தில் ஒருவர் வந்திருக்கிறார், கவிதா அம்மாவுடைய சகோதரன் பார்த்திபன் என்பவருக்கு போன் போட்டு இவர்கள் இப்படி இஸ்லாத்தை தழுவுவதற்காக வந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தளவுல அதை விரும்பியவர்கள் 18 வயசுக்கு மேல இருந்தால் அவங்க விருப்பத்தோடு தழுவிக்கொள்ளலாம், அதற்கு நாங்கள் உதவி செய்வது என்பது வேறு. ஆனால் அவர்களை பொறுப்பெடுக்க முடியாது. குடும்பத்தார் வாருங்கள், 2 பேர் வாராங்க, திருமணம் முடிப்பதற்கு முடியாது என்கிறார்கள். ஆனால் புலஸ்தீனியை பொறுப்பெடுக்குமாறு புலஸ்தீனி கூறுகிறார், அப்படி செய்ய முடியாது, எனவே நீங்கள் வந்து அந்த பிள்ளை விஷயத்தில் ஒரு முடிவெடுங்க என்று நான் தானே உங்களை அழைக்கிறேன். நான் உங்களை தொடர்பு கொள்ளாவிட்டால் உங்களுக்கு புலஸ்தீனி மகேந்திரன் எங்க இருந்தாங்கன்றது கூட உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் போயிருக்கும். அப்ப இந்த நிலை கூட தெரியாமல் ஊடகம் என்ன சொல்லுது? ஐபிசி தமிழ் ஊடகம் கடத்தி வந்துட்டாங்க, போலீஸ்ல தெளிவாக வாக்குமூலம் அளிக்கிறோம், தாயாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. என்றால் ஒரு குமரு பிள்ளைய தனியாக ஒரு அமைப்பு பொறுப்பெடுக்க முடியாது, அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது சிக்கல் நேர்ந்தால் நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது என்பதனால்தான் கவிதா அம்மாவை அழைத்துக் கொண்டே வர சொல்கிறோம். பிறகு வீட்டில் உள்ளவர்கள் வந்தார்கள், வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. ஐபிசி தமிழ் டிவி ஊடகம் சொல்கிறது கவிதா அம்மா அவர்கள் ராசிக்கின் காலில் விழுந்து அழுதார்கள், அப்போதும் அந்த சாராவை கவிதா அம்மாவிடம் ஒப்படைக்கவில்லை என்று ஐபிசி தமிழ் டிவி சொல்கிறது. ராசிக்கினுடைய காலில் அவர் விழுந்து அழுததாகவும் தன்னுடைய மகளை விடும்படி கேட்டதாகவும் புலோசினியின் தாயார் அல்லது சாரா ஜஸ்மினின் தாயார் கவிதா கூறுகின்றார். இப்படி நீங்கள் சொல்கிறீர்களே, அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்களா? நீங்க உங்களோட கண்ணால பார்த்துதான் காலில் விழுந்து ஒப்படைக்கல என்ற முடிவுக்கு வந்தீர்களா? இல்ல கவிதா அம்மா சொல்றாங்க அதனால நாங்க அதை சொல்றோம் என்று சொன்னா, கவிதா அம்மா சொல்வது ஒருதலைபட்சமான ஒரு முடிவு, அடுத்த தரப்புல என்ன நடந்துச்சுன்னு கேட்கறது இல்லையா? என்னுடைய காலில் சாரா புலஸ்தீனியோ கவிதா அம்மாவோ ஒருபோதும் விழவில்லை, அப்படி விழுவதை இஸ்லாம் அனுமதிக்கவும் செய்யாது. யாராவது எங்களோட காலில் விழுந்தா நாங்க ஒதுங்கி தூரமாகிடுவோம், இப்படி எல்லாம் விழ முடியாதுன்னு கண்டிப்போம். அப்படி யாரும் யாருடைய காலிலும் விழவில்லை. மாறாக என்ன நடக்குது? அந்த தாயார் தன்னுடைய மகள் வேண்டும் என்கிறார்கள், மகள் இஸ்லாத்திலே இருக்க வேண்டும் என்கிறார்கள். நாங்களே நியாயமான மனசாட்சியோட என்ன முடிவெடுக்கிறோம்? 2 பேரும் இணைந்து இருப்பதில் எங்களுக்கு எந்த ஒரு தலையீடும் செய்ய முடியாது, அவர்கள் தாயும் பிள்ளையும் என்ற அந்த உன்னதமிக்க உறவில் இருக்கிறார்கள், எனவே 2 பேரும் தாராளமாக நீங்க ஒரு பேசி முடிவெடுங்க என்று அவர்களை நம்முடைய நூலகத்திலே பேசவிட்டு நாம் வெளியே செல்கிறோம். அப்ப சாரா புலஸ்தீனியுடைய குடும்பத்தாரும் கவிதா அம்மாவும் புலஸ்தீனி மகேந்திரன் ஆகிய சாராவும் இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த நேரத்துல திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்குது, அழுகிற சத்தம் கேட்குது. அப்பதான் நாங்க நிர்வாகிகள் எல்லாம் என்ன இந்த சத்தம் என்று ஓடி சென்று பார்த்தால் கவிதா அம்மா அவர்கள் சாரா புலஸ்தீனியோட காலில் விழுந்திருந்தாங்க. ராசிக்குடைய காலில் யாரும் விழல, சாரா புலஸ்தீனியோட காலில் விழுந்து என்னோட வந்து சேரு, இஸ்லாத் மதத்தை விட்டு வந்துரு என்று அழுது புறம்புறாங்க. அதை பார்த்து நம்முடைய மனமும் ரொம்ப கவலையான ஒரு நிலைக்கு ஆளாகுகிறது. அப்போதுதான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மாளிகாவத்த போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு போய் சாரா புலஸ்தீனுடைய விஷயத்தை சட்ட ரீதியாக தீர்த்து போலீசுக்கு நாங்கள் அதை அறிவித்தல் செய்துவிட்டு தாயிடம் ஒப்படைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்று அழைத்து செல்கிறோம். கடத்தி சென்றவங்க எல்லாம் இப்படி செய்வாங்களா? கடத்தி சென்றவங்க எல்லாம் இப்படி போலீஸா அணுகுவார்களா? அந்த குடும்பத்தாரோட ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும் என்று பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுப்பார்களா? மொத்த வரலாறையும் குழி தோண்டி புதைத்து அநியாயமாக ஒருதலை பட்சமாக மறுதரப்பினுடைய நியாயங்களை கேட்காம இப்படி குண்டக்க மண்டக்க உலர்ந்து கட்டுகிறீர்களே, உங்களுடைய ஊடகத்தை இனிமேல் மக்கள் நம்புவார்களா? இப்படி பொய்யும் புரட்டும் அண்ட புருகுகளையும் அவிழ்த்து விடக்கூடிய ஊடகமாக செயல்படக்கூடிய இந்த ஐபிசி தமிழ் டிவி ஊடகத்தை நாங்கள் இந்த விஷயத்திலே வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு தாயிடம் அந்த மகனை நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம். அந்த மகள் சொல்கிறார் 5 நாட்களுக்கு மாத்திரம் செல்வேன் என்று. தாய் கேட்கிறார் 15 நாட்களுக்கு வருமாறு கேட்கிறார். என்னிடம் மாளிகாவத்த போலீஸ் நிலையம் வாக்குமூலம் கேட்கின்ற இடத்தில் நான் என்ன சொல்கிறேன்? காலாகாலத்துக்கு நீங்க கொண்டு போங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்லாத்தை தழுவுவது என்பது வேறு, ஒரு பெண்ணை பொறுப்பெடுப்பது என்பது வேறு. இது பொறுப்பெடுக்கிற வேலை நமக்கு செய்ய முடியாது, அவங்க தாராளமாக தாயுடன் இருக்கட்டும் என்றுதானே அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அப்போ உங்ககிட்ட ஒப்படைத்த பிறகு மீண்டும் 9ஆம் மாசம் 25ஆம் தேதி வீட்டுல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? ஓடி வர்றாங்க. ஆரம்பத்துல ஹஸ்தூன் என்பவனுடன் 8ஆம் மாசம் 4ஆம் தேதி ஓடி வர்றாங்க.
இரண்டாவதாக 9ஆம் மாசம் 24ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை ஓடி வர்றாங்க. கவிதா அம்மா என்ன செஞ்சு கொண்டு இருந்தீங்க? ஒரு பொம்பளை புள்ளைய பெற்றா வளர்க்க தெரியாதா? அந்த பொம்பளை புள்ளைய ஒரு கட்டுப்பாடோட வளர்ப்பதற்கு நீங்கள் தவறிவிட்டு ஏற்கனவே ஒரு தடவை அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, போலீஸ் மூலமாக மகளை மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தடவை நீங்க யோசிச்சு மிக கட்டுப்பாடு அந்த பிள்ளைய வளர்க்கணுமா இல்லையா? அவங்க வைத்தியசாலைக்கு போனாங்களா, டாக்டர் அப்பாயின்மெண்ட் எடுத்தாங்களா, திரும்பி வந்து பார்த்தாங்களா, புலஸ்தீனிய காணமா, மீண்டும் ஓடிட்டாங்களா? நல்ல கதை விடுறீங்களே. தன்னுடைய மகளை வளர்ப்பதற்கு கவிதா அம்மா தவறிவிட்டு அடுத்தவர்கள் கடத்தி சென்றார்கள் என்று குற்றச்சாட்டு வைப்பது எந்த வகையில் நியாயம்? என்ன மனசாட்சி? முழுக்க முழுக்க வெளிநாட்டுல வாழ்க்கையை கழிக்கிறது, தன்னுடைய பொம்பளை பிள்ளைய யாரோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கிட்ட ஒப்படைக்கிறது, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது கவனிக்கிறது இல்ல. ஓடி போன உடனே எவன் எடுத்துட்டு ஓடினானோ, எவன் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களோ அவங்க மேல அவதூறு அள்ளி பரப்புறது, குற்றச்சாட்டை சுமத்துறது, இதுதான் உங்களுடைய நிலையாக இருக்கிறது. எனவே இந்த விஷயத்துல எந்த கடத்தலும் நடக்கவில்லை. இது சம்பந்தப்பட்ட அனைத்து பாதுகாப்பு தரப்பு சட்ட ரீதியான தரப்புகளிடம் நாங்கள் தெளிவான ஆதாரங்களுடன் வாக்குமூலங்களை ஒப்படைத்து விட்டோம். 2015ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு புலஸ்தீனி மகேந்திரனுடைய கைப்பட எழுதிய கடிதத்தில் நான் இஸ்லாத்தை விட்டும் இந்த இயக்கத்தை விட்டும் வெளியேறுகிறேன், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடன் எனக்கு தொடர்பில்லை, இஸ்லாத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று பிங்கர் பிரிண்ட் கைரேகை பதிவு செய்து கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தின் மூலம் தந்த பிறகு சாரா புலஸ்தீனியுடைய தொடர்புகள் நமக்கு எந்த வகையிலும் இல்லை, அவருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை எத்தனை தடவைகள் நாங்கள் ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் ஏன் சீன்றீங்க? உங்களுக்கு வேண்டும் யார் மேலேயாவது பழிய போட்டுறணும், அநியாயமா உங்களுக்கு யாராவது மேல பழிய போட்டு நாங்க தமிழினம் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு அனுதாபத்துல தமிழ் டயஸ்போராவின் டாலர்களை அப்படியே அள்ளி எடுக்கணும், எச்சக்காசுக்கு பிச்சை எடுக்கணும் என்ற நோக்கம் தான் உங்களிடம் இருக்கிறது. இரண்டாவது குற்றச்சாட்டு, ஐபிசி தமிழ் ஊடகம் என்ன சொல்றாங்க? ராசிக் புலனாய்வு பிரிவில் சம்பளம் பெற்றார் என்று கூறுகிறார்கள். அந்த வீடியோ பதிவை பாருங்க. ஸ்ரீலங்கா தௌஃபிக் ஜமாத் அமைப்பினுடைய செயலாளராக அல்லது முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ராசிக் பற்றி பெரும் சந்தேகம் நிலவுவதாகவும் அவர் யார் என்பதையும் அன்றைய நல்லாட்சி காலப்பகுதியிலே முக்கிய அமைச்சராகவும் மிகவும் சக்தி வாய்ந்த அமைச்சராகவும் இருந்த ராஜித சேனாரட்ன அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை பெறுகின்றார் அல்லது முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளுகின்றார். Tawhid Jamaat Secretary Abdul Razik Rafiquddin was an army intelligence member. A closest ally of ex-defense secretary Gotabaya Rajapaksa, now a retired major general, had coordinated these Muslim and Sinhala extremists. It has அப்துல் ராசிக் என்ற இந்த நபருக்கும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினருக்கும் இடையில் உள்ள தொடர்புகளையும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரிடம் இருந்து ராசிக் பணம் பெற்று வந்தது பற்றியும் அமைச்சர் பகிரங்கமாக ஊடகவியலாளர் மாநாட்டில் வெளிப்படுத்தி இருந்தார். என்ன சொல்கிறார்கள்? நல்லாட்சி காலத்துல பிரசித்தி பெற்ற ஒரு அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்ன அவர்கள் தெளிவாக ஊடகவியலாளர் ஒரு சந்திப்பை வைத்து ராசிக் என்பவர் இலங்கை புலனாய்வு துறையில் சம்பளம் பெற்ற ஒருவர் என்று குற்றச்சாட்டு விதிக்கிறார். இப்போது நமக்கு சந்தேகம் பலத்து நிற்கிறது, வலுவடைகிறது என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. இந்த ராஜித சேனாரத்னுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு 2019ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 2ஆம் திகதியே சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையகத்துல ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை வைத்து நாம் அப்போதே மறுப்பு தெரிவித்து விட்டோம். ராஜித சேனாரத்ன என்பவர் வயசுக்கு போனதுனால மூல கிளம்பி பேசுறாரு, அவர் இதனை வாபஸ் வாங்க வேண்டும், அவர் இதனை வாபஸ் வாங்காவிட்டால் அவருக்கு எதிராக நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்போம், லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி நாம் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று எச்சரித்து அந்த நேரத்திலேயே நாம் ஒரு ஊடக மாநாடு நடத்தி பதில் கொடுத்து விட்டோம். ராஜித சேனாரத்ன இல்ல, அவருடைய அப்பனாக இருந்தாலும் நம் மீது குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தால், யார் மீது குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தால் எடுத்தெடுப்புக்கு சொன்னா அது குற்றச்சாட்டாகுமா? நான் சொல்கிறேன், இந்த தமிழரசன் என்பவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் என்று தன்னை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், இவர் தெல்ல தெளிவாக ISIS உடன் தொடர்பில் இருக்கிறார் என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? முஸ்லிம் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்து முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் மத்தியிலே ஒரு போர் முனையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு வீடியோ பேசுகிறார் என்று நான் சொன்னா ஒத்துக்கொள்வீர்களா? அது உங்களுடைய விஷயம் என்று வரும்போது அதை ஒப்புக்கொள்ள மாட்டீர்களா?
அடுத்தவங்களுடைய விஷயம் என்று வரும்போது ஆதாரம் இல்லாமல் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வீர்களாம் என்று சொன்னா இந்த நிலைப்பாடு நியாயமானதா? இது நியாயமில்லை. ராஜித சேனாரத்ன அவர்களுக்கு அப்போதே நாங்கள் தெளிவாக இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டோம். அந்த மறுப்பு வீடியோவை நீங்கள் பாருங்கள். ජාතික තවුහිද් ජමාත් සංවිධානයේ ලේකම් අබ්දුල් රාසික් කියලා. සෞඛ්‍ය අමාත්‍යතුමාට ඒ වයස්ගත වීමේ ප්‍රශ්නයක්ද කියලා මම දන්නේ නැහැ. ජාතික තවුහිද් ජමාත් සංවිධානයත් එක්ක අපට කිසි ගනුදෙනුවක් නැහැ. එම නිසා ජාතික තවුහිද් ජමාත් කියන්නේ වෙනම එකක්. මේ සිලෝන් තවුහිද් ජමාත් කියන එක වෙනම එකක්. ඊළඟට බුද්ධියංශ වාර්තාව කියලා වාර්තාවක් සඳහන් කරනවා ගෝඨාභය රාජපක්ෂ හිටපු ආරක්ෂක ලේකම්ගේ මම හිතවතෙක් වශයෙන් කටයුතු කරා. ජාතික ආරක්ෂක ආයතනයේ NIB ආයතනයේ මම බුද්ධියංශ ආයතනයෙන් වැටුප් ලැබපු සේවකයෙක් කියලා කියනවා. මේවාට එතුමා සාක්ෂි සාධක ඉදිරිපත් කරන්නට ඕන. ගෝඨාභය රාජපක්ෂව මූණට මූණවත් එක දවසකවත් මම දැකලා නැහැ. එම නිසා නීති උපදේශකවරු සමග සාකච්ඡා කරලා එන්තර වාසියක් යවලා නීතිමය ක්‍රියාමාර්ග ගන්න සාකච්ඡා කරමින් සිටිනවා. அதே நேரத்துல வேடிக்கை என்ன தெரியுமா? அப்ப சட்ட நடவடிக்கை எடுக்க போறதா சொன்னீங்களே, எடுத்தீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கலாம். சட்ட நடவடிக்கைக்காக நாம் தயாராக இருக்கின்ற நேரத்தில் என்ன நடக்குது? அந்த நேரத்தில் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக களம் கண்ட தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக போராடிய இன்னும் ஒரு சமூக துரோகியாக செயல்பட்ட அசாத் சாலி என்பவன் என்ன செய்தான்? பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் சென்று அப்துல் ராசிக் உட்பட 26 பேருக்கு பாதுகாப்புத்துறை, உளவுத்துறை சம்பளம் கொடுத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதே பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் அசாத் சாலி என்ற சமூக துரோகி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற நேரத்தில் அதே ராஜித சேனாரத்ன அவர்கள் அதை திருத்துகிறார். அது ராசிக் அல்ல, ஜாரான் மற்றும் இன்னும் 26 பேருக்கு என்று திருத்துகிறார். அவர் திருத்தின அந்த வீடியோவை இப்போது பாருங்கள். අපිට දැනුම් තියෙනවා නොයෙකුත් වාර්තා තිබෙනවා ඒ වෙනකොට සහරාන් අපේ රාජ්‍ය බුද්ධි අංශයේ සල්ලි ගෙවන ඒ සල්ලි කියන 26 දෙනෙක්ගේ ඔය කල්ලි 26 දෙනෙක්ගෙන් එක්කෙනෙක් බව සම්මානි දන්නවා. සහරාන් ගැන ඒතන නමක් ඇවිල්ලා තිබුණේ නැහැ. SLTJ එකේ අබ්දුල් රාසික්ටයි 26 දෙනෙකුට ගෙවනවා කියන තමයි නිවුස් එක ඇවිල්ලා තිබුණේ. සහරාන්ගේ ඒ නිවුස් එකේ තියුණානේ. ඒ නිවුස් එක පළ කරා dailymirror.lk කියන එක. කරපු හැටි එදා හිටපු ආරක්ෂක ලේකම්වරයා වහම උන්ට බැනලා ඒක ඉවත් කරගන්න එක ඔය පෝස්ට් එක. ඒ පෝස්ට් එක අපිට හමු වුණා. ඒකේ තියෙන සහරාන් ඇතුළු 26 දෙනෙකුට සල්ලි ගෙවනවා. அவர் திருத்தின காரணத்தினால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டோம். அவர் திருத்தி விட்டார். எந்த நல்லாட்சியின் பிரதான அமைச்சர் உளவுத்துறையிடம், பாதுகாப்புத்துறையிடம் ராசிக் என்பவர் சம்பளம் பெற்றிருக்கிறார் என்று குற்றச்சாட்டு வைத்தார்களோ அதே பிரதான அமைச்சர், அதே ஒரு நல்லாட்சியின் முக்கிய ஒரு அமைச்சராக இருந்த ராஜித் அவர்கள் அதை வாபஸ் வாங்குகிறார் என்று சொன்னா, ஏன் வாபஸ் வாங்கின செய்தியை நீங்க போடல? அது ராசிக் அல்ல, ஜஹரான் தான் என்று அவர் சொன்ன செய்தியை ஏன் IBC தமிழ் டிவி நீங்கள் உங்களுடைய ஊடகத்தில் பதிவு செய்யவில்லை? ஒருதலை பட்சம், சுயநலத்துக்காக வேலை செய்வது, யார் மீதாவது பழி தீர்த்து பழி போட்டுக் கொண்டு நம்முடைய கோரிக்கை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அநியாயமான எண்ணோட்டம், இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் இறுதியாக எச்சரிக்கை செய்கின்றேன். IBC தமிழ் டிவி என்ற இந்த ஊடக நெட்வொர்க் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்கின்றேன். நீங்கள் சொல்லுகின்ற செய்திக்கு ஆதாரத்தை நீங்க காட்டணும். அப்துல் ராசிக் தான் கடத்தி வந்தார் என்பதற்கு நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். அப்துல் ராசிக் உளவுத்துறையிடமிருந்து சம்பளத்தை பெற்றுக் கொண்டார் என்பதற்கு நீங்கள் ஆதாரத்தை காட்ட வேண்டும். அப்படி ஆதாரத்தை நீங்கள் காட்டாத பட்சத்துல இன்னும் 14 நாட்கள் நாங்கள் இதற்கு நீங்கள் ஆதாரத்தை சமர்ப்பிப்பீர்களா இல்லையா என்பதை பார்த்து கொண்டிருப்போம். இல்லாவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக நம்முடைய சட்ட தரணிகளுடன் ஆலோசனை செய்து உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இறுதி எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு, புலஸ்தினி மகேந்திரனுடைய விஷயத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள் அவர்கள் விரும்பி வந்ததனால் அதற்கு யாரு வந்தாலும் இஸ்லாத்தை நோக்கி, புலஸ்தினி மகேந்திரன் அல்ல, இந்த நாட்டின் ஜனாதிபதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தாலும் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை எத்தி வைப்பது, அந்த உறுதியான இஸ்லாத்தின் கொள்கைக்காக சாட்சியம் புகுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை என்ற வகையில அந்த வேலையை நாங்கள் செய்வோம். அது எங்க மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமை, அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதே நேரத்துல இந்த கடத்தி செல்ற வேலை, ஆக்கள் சேர்க்கிற வேலை, இந்த மாதிரி தீவிரவாத செயற்பாடுகள்ல ஈடுபடுற வேலை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அன்றைய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தில் இருந்து நாங்கள் பணிபுரியும் போதும் சரி, இன்றைய சிலோன் தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பில் இருந்து நாங்கள் செயலாற்றும் போதும் சரி, ஒருபோதும் நாங்கள் பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் ஆதரவு தெரிவித்ததே இல்லை. அதே நேரத்துல
வெளிநாட்டுக்காரன் காசுக்கு பல்லெரிச்சு கொண்டு, டாலர்களுக்கு பல்லெரிச்சு கொண்டு பிச்சை காசை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி யார் மீதும் பொய்களையும் அவதூறுகளையும் அழித்திருப்பவர்களும் நாங்கள் அல்ல என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக நாங்கள் பதிவு செய்து கொண்டு, உங்களுடைய ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பிக்காவிட்டால் அல்லது இந்த வீடியோவில் உள்ளதை நீங்கள் வாபஸ் வாங்காவிட்டால் உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதையும் எச்சரிக்கையாக விடுத்துக் கொண்டு இந்த விஷயத்துக்கு இதை பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் முஸ்ஹி பஹ்ரைன்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. கடந்த ரமலானில் மௌலவி PJ உடைய உணவு உறைவிடம் என்கிற தலைப்பில் தொடர் உரை பேசியதில் பொருளிய கிளப்பிய விஷயம்தான் உயில் என்ற பதத்திற்கு பூஜை செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம் என்று சொன்னது. அடுத்த மதத்தினர் கடவுளாக நினைப்பவற்றை படையல் செய்ததை உண்பதென்பது இது ஷிர்கே. இது சம்பந்தமாக CTயினர் மௌனம் காப்பது ஏன்? இந்த விஷயத்தில் மௌலவி PJயை காப்பாற்ற பார்க்கிறீர்களா? விளக்கம் தரவும் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அறிஞர் PJ அவர்களை பாதுகாக்கணும், அவரை தூக்கி பிடிக்கணும், அவருக்கு கூஜா தூக்கணும் என்ற மாதிரி ஒரு நோக்கத்துல நாங்க செயல்படுறதாக இவர் மட்டுமல்ல பலரும் நினைக்கிறார்கள். இந்த விஷயத்துல அவர்களுடைய எண்ணங்களை அவங்க மாற்றிக்கொள்ளணும். அறிஞர் PJ மட்டுமல்ல, எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவில் இருந்து சரியான ஆதாரங்களோட வாதங்களோட தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று சொன்னால் அதை ஏற்று செயல்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்துல அறிஞர் PJ உட்பட எந்த அறிஞராக இருந்தாலும் தான் சொல்லுகின்ற மார்க்க விஷயங்களுக்கு குர்ஆன் சுன்னாவில் இருந்த ஆதாரங்களை காட்டாமல் மனோ இச்சையின்படி தீர்ப்பளிப்பார்கள் என்று சொன்னா அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பது முதலாவது நம்முடைய அடிப்படை. அல்லாஹ் திருக்குர்ஆன் என்ன சொல்றான்? ஃபபஷிர் இபாதி, நம்முடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லை செவிமடுப்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறார். இப்ப இதுதான் அடிப்படை, இதுதான் உசூல். எந்த நபர் சொன்னாலும் எதை சொன்னாலும் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஆதாரத்துடன் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், ஆதாரம் இல்லாத விடுத்து அதை புறக்கணிப்போம். அறிஞர் PJ அவர்களுடைய விஷயத்துல அவர் எந்த கருத்தை முன்வைத்தாலும் அதற்கு அக்கு வேறாக ஆணி வேறாக ஆதாரங்களை சமர்ப்பிப்பார். அவர் கொண்டுள்ள அந்த ஆதாரங்களை அழகான முறையில் விளக்குவார். அதற்கான அந்த தொடர்பை அவர் எடுத்து காட்டுவார். அந்த வாதத்திலே அவர் நிலைத்து நிற்பார். அதற்கு எதிராக வரக்கூடிய வாதங்களை முறியடிப்பார். இந்த நிலையில் ஒருவர் கருத்து சொல்வார் என்று சொன்னா அந்த கருத்து சரியாக இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அறிஞர் PJ அவர்களை தக்லீத் செய்ததாக ஆகாது. அது குர்ஆன் சுன்னாவில் உள்ள ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டதாகத்தான் ஆகும். இந்த உஹில் என்ற விஷயத்துல அவர் விளக்கம் கொடுத்தாரே, அந்த கொடுத்த விளக்கத்துக்கு மறுப்பு தெரிவித்தவர்கள் உருப்படியான ஏதாவது மறுப்பு தெரிவித்தார்களா? என்ன மறுப்பு தெரிவிக்கிறாங்க? இவ்வளவு காலம் நாங்க இப்படி சொன்னோம், அன்று இப்படி சொன்னோம், இன்று இப்படி சொல்கிறோம் என்பதை ஒரு மறுப்பாக தெரிவிக்கிறார்கள். உயில் என்ற வார்த்தையை வைத்து நாங்கள் சப்தமிடக்கூடியவைகளை உயில் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்றொரு வாதத்தை வைக்கிறார்கள். இந்த வாதத்தை தான் ஏற்கனவே நாங்க வச்சிருந்தோம், அது ஏற்புடையது இல்லை என்பதனாலதான் உயில் என்றதுடைய விஷயத்தை நாங்க விளக்கத்தை மாற்றி இப்போது கூறிக்கொண்டிருக்கிறோம். அப்ப மாற்றத்தை நாங்க ஏற்படுத்தினதுக்கு எதை ஆதாரமாக வைத்தோமோ அந்த ஆதாரங்களை முறியடிக்கக்கூடிய விதத்தில் யாரும் உருப்படியான ஒரு விளக்கத்தை சொன்னதாக இல்லை. இருந்தால் ரெண்டு தரப்புடைய விளக்கங்களையும் பார்த்து எது நியாயம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டு நம்முடைய நிலைப்பாடு எதுவென்று நாம் அறிவிக்கலாம். பொதுவாக அறிஞர் PJ அவர்களுடன் சிலோன் தௌஹீத் ஜமாத் அமைப்புக்கு மார்க்க ரீதியான ஒரு தொடர்பு இருக்கிறது. மார்க்கத்தில் அவர் கருத்தை தெரிவிப்பார், நாங்களும் கருத்துக்களை தெரிவிப்போம். நம்முடைய ஜமாத்துல இஹ்திலாஃபுக்குரிய வாசலை நாங்க மூடல, எல்லாரும் ஒரே கருத்தை தான் சொல்லணும் என்ற அந்த நிலைப்பாட்டையும் நாங்கள் தற்போது ஆதரிப்பதில்லை. கருத்து யாரும் சொல்லலாம், எந்த கருத்தையும் சொல்லலாம், ஆனால் தான் கொண்டுள்ள கருத்துக்கு ஆதாரத்தையும் வாதத்தையும் சரியா முன்வைக்கணும். அதற்கு எதிராக வரக்கூடிய எல்லா விமர்சனங்களுக்கும் எல்லா மாற்று கருத்துகளுக்கும் அவர் பதிலளிக்க வேண்டும். எந்த நிலையில் ஒரு கருத்தை ஒருவர் எத்தி வைத்தால் அது நம்ம ஜமாத்துல கூட நாம இப்ப தடையா வைக்கல, ஆனா ஆரம்ப ஒரு யூனிட்டா போகும்போது ஒரு அமைப்பா போகும்போது முன்கூட்டியே நீங்க தலைமையத்துக்கு உங்களுடைய மாற்று கருத்தை அறிவிங்க என்றோம். அப்ப நாங்க டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாம் என்றோம். அந்த டிஸ்கஷன்ல ஒரு திருப்தி இல்லைன்னு சொன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் மாற்று கருத்து இருந்தால் அதை அறிவிக்கலாம் என்ற இஹ்திலாஃபுடைய வாசலை கூட அடைக்காம அவங்க கொண்டுள்ள கருத்து சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய ஜமாத்தின் செயற்பாடுகளை நாம் அமைத்து வருகிறோம். அதே நேரத்துல அறிஞர் PJ அவர்களுடைய ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கின்ற நேரத்தில் ஆரம்பத்தில் நாங்கள் செயல்பட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இப்ப நாங்கள் செயல்படக்கூடிய CTஜா இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னால இருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதற்கு மாற்று கருத்தை யாரும் எதிர்த்து சரியான முறையில் எத்தி வைக்காத நிலையில்
அவருடைய கருத்து மேலோங்கி நிற்கும் நிலையில் அந்த கருத்தை தான் நாம் ஜமாத்தின் கருத்தாகவும் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இது அவரை தக்லீத் செய்வதற்காக அல்ல, அவர் முன்வைக்கின்ற வாதத்திலும் ஆதாரத்திலும் உள்ள நம்பிக்கை சரியான அடிப்படை குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுத்து வைக்கப்படும் ஒரு விஷயம் என்பதனால அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்ப அவர் சொல்லக்கூடிய உயிர்ல விஷயத்துல சீட்டிகை நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறாரு. அறிஞர் பிஜே அவர்கள் என்ன கருத்து சொல்றாரோ அதே நிலைப்பாட்டில் தான் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதோருக்காக வேண்டி உயில்ல சப்தமிடப்பட்டவை அல்லது அறுக்கப்பட்டவை என்ற 2 கருத்து இது. இதுல சப்தமிடப்பட்டவை என்று எடுத்தால் அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர்ல படையல் செய்த உயிரினங்களும் ஹராமாகும், தானியங்களும் ஹராமாகும், உயிரற்ற ஏனைய உணவுப் பொருட்களும் ஹராமாகிவிடும். அப்ப இந்த கருத்துல தான் ஆரம்பத்துல வாங்க எல்லாரும் இருந்தோம். இந்த உகில் என்ற வார்த்தைக்கு சப்தமிடக்கூடியவைகள் என்ற கருத்து தான் அரபு மூலத்தில இருந்து அந்த வார்த்தையின் நேரடி மொழிபெயர்ப்பிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கருத்து நாங்கள் நேரடியாக அரபுல இருந்து எடுக்கிறோமே அர்த்தம், அது ஏற்புடையதா, அது பொருத்தமானதா என்று பார்த்தால் அது பொருத்தமில்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. ஏனென்று சொன்னால் ஆரம்பத்துல அரபு மக்களிடம் இந்த உகில்ல என்ற வார்த்தை அதனுடைய நேரடி சொல்லான சப்தமிடப்பட்டவை என்ற கருத்தில் பயன்படுத்தப்பட்டதா அல்லது அறுக்கப்பட்டவை என்ற கருத்தில் பயன்படுத்தப்பட்டதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்துல இந்த வசனத்திற்கான தஃசீர்கள் கொடுக்கின்ற நேரத்துல மொழி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதனால, இந்த மொழியோடு தொடர்புபட்ட ஒரு விஷயம் என்பதனால இது சம்பந்தமாக தஃசீர்கள் பார்க்கின்ற நேரத்துல இந்த வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி இந்த சப்தமிடப்பட்டவையா அறுக்கப்பட்டவையா என்ற கருத்துல ஒரு தஃசீர் விடாம எல்லா தஃசீர்களும் என்ன சொல்லுது, அறுக்கப்பட்டவை, அல்லாஹ் அல்லாதவர்களோட பேரால மாதுபிஹ, இது அறுக்கப்பட்டதை குறிக்கிறது, இது சப்தமிடப்பட்டவை குறிக்கவில்லை, அறுக்கப்பட்ட கருத்தில் தான் இந்த உஹில்ல என்ற வார்த்தை குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எல்லா தஃசீர்களும் வேறுமானதாக சொல்கிறார்கள். அதற்கு காரணம் தஃசீர் நூல்களை நாங்கள் மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொண்டதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அரபு மூலத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை அன்றைய கால அரபு மக்களிடம் எந்த கருத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை வைத்துதான் இந்த கருத்துக்கு நாங்கள் வருகிறோம். அதே நேரத்துல இது நம்முடைய மொழி வழக்கிலையும் ஒரு வார்த்தை நேரடி சொல் வேறொரு அர்த்தத்தை கொடுத்தாலும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொல் வேறொரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப உதாரணமாக சொல்வதாக இருந்தா நாங்க ஒருத்தனை தூக்கணும் என்றுவோம், அவனை தூக்கிரு அப்படி என்றுவோம். தூக்கணும் என்று சொன்னா என்ன அர்த்தம், அவனை உயர்த்த வேண்டும், அவனை சுமந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நேரடியான அர்த்தம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில ஒருத்தனை தூக்கிடணும் என்று சொன்னா அவனை போட்டு தள்ளிடணும், அவனை கொலை செஞ்சிடணும் என்ற கருத்தில் தான் அது பயன்படுத்தப்படுவதை நாங்கள் சர்வ சாதாரணமாக நடைமுறையிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த காசு என்று சொன்னா பொதுவாக காசு பணத்தை நோட்டு ரூபாக்களை குறிக்கிறது என்பது நேரடி சொல்லாக இருக்குது. ஆனா சில பகுதிகளில் மக்கள் என்ன செய்வாங்கடா, காசு என்று சொன்னாலே அது சம்பளத்தை குறிப்பதாக, ஊதியம் பெற்றுக் கொள்வதை குறிப்பதாக இந்த காசு என்பதை பயன்படுத்தப்படுகின்ற வழக்கம் இருக்கிறது. இப்படி பல சொற்கள் இருக்கலாம். நாங்க ஒரு நேரடி அதனுடைய மூல பொருளில் இருந்து பார்க்கின்ற நேரத்தில் ஒரு கருத்தையும் நடைமுறையில் அதை பயன்படுத்தப்படுகின்ற நேரத்தில் வேறொரு கருத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்துல நடைமுறையில எது இருந்துச்சோ அதுதான் கருத்தாக நிலவும். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி சப்தமிடப்பட்டவை என்பதை அந்த காலத்துல மக்கள் எப்படி புரிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக உயிரினங்களை பிராணிகளை அறுப்பதற்காக கொண்டு செல்லுகின்ற நேரத்தில் சில மந்திர சொற்களை அந்த அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்காக சிலைகளுக்காக வேண்டி ஓதுவார்கள், உச்சரிப்பார்கள். அப்படி உச்சரிக்கின்ற நேரத்தில் அந்த உச்சரிப்பில் சப்தம் வெளிப்படுகிறது. அந்த சப்தம் வெளிப்படுவது என்பதுதான் உயில் என்ற வார்த்தையின் அர்த்தம். அப்ப அந்த சப்தம் என்றால் எதுக்காக வேண்டி உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு பிராணிக்காக வேண்டி உச்சரிக்கப்படுகிறது. எனவே வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுகின்ற பிராணி, அந்த பிராணியின் மீது சப்தமிடக்கூடியவை என்ற கருத்து தான் இந்த வசனத்திற்கு சரியான கருத்து. அதுதான் அரபு மக்களிடத்தில் பழக்கத்தில் இருக்கின்ற கருத்து என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அகராதி அர்த்தத்தை விட்டுவிட்டு பழக்கத்தில் உள்ள அர்த்தத்தின்படி பார்க்கின்ற நேரத்தில் இது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கப்படுகின்ற பிராணிகளை குறிக்கிறது என்று சொல்கிறோம். இந்த அடிப்படையில் தான் இதை மேலதிகமாக புரிந்து கொள்வதற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
சிலைகளுக்காக படையல் செய்யப்பட்ட உணவுகளை ஹராம் இல்லை என்று சாப்பிட்ட செய்திகள் எல்லாம் துணை ஆதாரங்களாக முன்வைத்திருந்தோம். அப்ப இந்த வாதம் நியாயமா இருக்குதா இல்லையா? நியாயமா இருக்குதுன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தயக்கம்? அறிஞர் PG அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை நாங்க ஏற்றுக்கொள்றதுனால தௌஹீதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட போகுதா? அல்லாஹ் ஒன்று எதை அனுமதிக்கிறானோ அதை நாங்க சாப்பிடலாம், அல்லாஹ் எதை தடுக்கிறானோ அதை தான் நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த இடத்தில் அல்லாஹ் அல்லாதவர்கள் பேர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணியை சாப்பிடாது என்று சொன்னா அதை சாப்பிடக்கூடாது. பிராணி ஹலாலானதாகவும் இருக்க வேண்டும். அந்த பிராணியின் மீது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட அறுக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என்ற வகையில இந்த உகிலை என்பதற்கு அறிஞர் அவர்கள் முன்வைத்த வாதம் நியாயமானதாக இருக்கிறது. அந்த வாதத்திற்கு இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் ஒரு முறையான சரியான மறுப்பை தெரிவிக்கவில்லை. உதாரணமாக இந்த உகிலை என்பது சப்தமிடக்கூடியவைதான், அது மாமிசம் அல்லாத உணவுகளுக்கும் பொருந்தும் தான் என்பதை நிறுவக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு வாதத்தை முன் வச்சாங்கன்னா எந்த ஒரு வாதமும் எந்த ஒரு ஆதாரமும் அவர்களிடம் காணப்படவில்லை. இந்த வார்த்தையை மட்டும்தான் தொங்கி பிடிக்கிறாங்க. வார்த்தையை தொங்கி பிடிப்பதாக இருந்தால் ஆமா சத்தமிடப்பட்டது. எதற்கு சத்தமிடப்பட்டது? பிராணிகளின் மீது சத்தமிடப்பட்டவை. பிராணிகளின் மீது சத்தமிடப்பட்டவை என்றால் அந்த பிராணிகள் தான் ஹராமாகுகிறது. எனவே ஏனைய பொருட்கள், அது தானியமாக இருந்தால், உணவுப் பொருட்களாக இருந்தால், அல்லாதவர்களோட பேர்ல நீங்கள் படையல் செய்தாலும் அந்த உணவுல எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை, அந்த உணவுல எதுவும் கூடுதலான சக்திகள் எதுவும் ஏற்பட போவதில்லை என்பதனால உயிர் அல்லாத உணவு வகைகளை தாராளமாக உண்ணலாம் என்ற கருத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஜமாத்தின் கருத்தாக சொல்கிறோம். அதே நேரத்தில் இதற்கு எதிரான கருத்து வைக்கக்கூடியவர்கள் பலமான வாதங்களை முன்வைப்பார்கள் என்று சொன்னா அந்த விஷயத்திலே பரிசீலனை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை இதற்கு பதிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அக்பர் டவுனை சேர்ந்த சகோதரர் சாதிக் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், காதியானிகள் ஜலசா என்று ஒரு மாநாட்டை கடந்த ஒரு திகதியை குறிப்பிட்டு நடத்தியுள்ளனர். காதியானி சகோதரர் ஒருவரிடம் நபிக்கு பிறகு நபி வர மாட்டார்களே, ஏன் இந்த கொள்கையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டால், இது வழிகெட்ட கொள்கையாக இருந்தால் இவ்வளவு மக்கள் இதில் சேர்ந்து இருப்பார்களா? இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த இறைவன் அருள் புரிவானா என்று கேட்கிறார்கள். இதற்கு பதில் தரவும் என்று சொல்லி சகோதரர் சாதிக் அவர்கள் அக்பர் டவுன்ல இருந்து கேட்கிறாங்க. முதலாவது என்ன விஷயம் என்றா, காதியானிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவார்கள். அப்படி வந்த ஒரு நபிதான் காதியானி பகுதியை சேர்ந்த மிர்சா குலாம் அஹ்மத் என்பவன் என்று சொல்லி அவனை நபியாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பிறகு ஹலீஃபாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள். இது ஒரு வழிகட்ட கொள்கை, ஒரு குஃப்ரியத்தான ஒரு கொள்கை என்று நாங்கள் பிரகடனப்படுத்தி வருகிறோம். இதை பற்றி காதியானி சகோதரரிடம் எத்தி வைக்கின்ற நேரத்துல அவனோட ஜலசா என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடு நடந்திருக்குது. ஜல்சா எதுவோ தெரியல, ஒரு மாநாடு நடந்திருக்குது. அந்த மாநாட்டுல மக்கள் ஒன்று குழுமி இருக்கிறாங்க. அது இங்கிலாந்துல நடக்குது. பிரித்தானியாவுல நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று குழுமி இருக்கிறாங்க. இதை காட்டி அவர் என்ன கேட்கிறாருன்னா, வழிகட்ட கொள்கையாக இருந்தா இத்தனை மக்கள் ஒன்று கூடுவார்களா? இப்படி ஒன்று கூடி இருப்பதே அல்லாஹ்வுடைய அருள் இந்த அமைப்பில் இருக்கிறது, எனவே இது வெற்றி பெற்ற ஒரு அமைப்பு தான் என்று அந்த காதியானி சகோதரர் மார்க்க ரீதியான ஆதாரங்களை முன்வைக்காமல் ஒரு உலக ரீதியான ஒரு காரணத்தை முன்வைத்து தன்னுடைய வழிகேட்டை நியாயப்படுத்தி இருக்கிறார். முதலாவது அந்த சகோதரருக்கு என்ன பதிலை இவர் கொடுக்கணுமா? இவர் பதிலளிக்க சொல்ற அந்த சகோதரர் தெளிவடைவதற்காக என்ன பதில் சொல்லணும் என்றா, உலகத்துல இந்த பெரும்பான்மையை வைத்து முடிவெடுப்பது நேர்வழி எது, வழிகேடு எது என்று முடிவெடுப்பது இஸ்லாத்துல ஒரு அடிப்படையே இல்லை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 116வது வசனத்துல சொல்கிறான், நபியே, நீங்கள் பூமியிலே அதிகமானவர்களை பின்பற்றினால் அவர்கள் உண்மை நல்வழியிலிருந்து வழி தவற செய்து விடுவார்கள். அவர்கள் பின்பற்றுவது ஊகத்தை தான். அவர்கள் அனுமானம் செய்வோரை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? நபிகள் நாயகத்துக்கு உலகத்தில் உள்ள பெரும்பான்மையை நீங்க பின்பற்ற போனீங்கன்னா உங்களை வழிகெடுத்துருவாங்க, நீங்க சத்திய பாதையிலிருந்து சருகி விடுவீர்கள், அவங்க யூகத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அனுமானம் செய்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப பெரும்பான்மையை பார்த்து ஒரு சத்தியம் அசத்தியம் என்று மார்க்கத்துல முடிவெடுக்கலுமா? பெரும்பான்மை என்பது சத்தியம் அசத்தியத்துக்கான அளவுகோலே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால 243வது வசனத்துல, சூரத்து யூசுப்ல 12வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயத்துல 187வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அதே போன்று சூரத்துல் ஹூத் 11வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யுமினூன், மனிதர்கள் அதிகமானவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அதே போன்று அல்லாஹ் 12வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் வமா அக்ஸருன் நாஸி வலவ் ஹரஸ்தல் முஃமினீன், நபியே நீங்க எவ்வளவு பேராசப்பட்டாலும் மனிதர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்து யூசுப் 12வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல 68வது வசனத்துல 40வது வசனத்துல 16வது அத்தியாயம் சூரத்து நஹ்ல 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று ஏராளமான சான்றுகளை மனிதர்கள் அதிகமானவர்கள் விளங்க மாட்டாங்க, நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க, நன்றி செலுத்த மாட்டாங்க, அறிய மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். பெரும்பான்மையை வைத்து ஒரு முடிவெடுப்பது என்பது அது குர்ஆனுக்கு மாற்றமானது. அதுவே வழிகேடுக்கு நம்மை இட்டு செல்லும் என்பதை அந்த காதியானி சகோதரருக்கு பதிலாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவர்களுடைய கொள்கை சரியா பிழையா என்பதை எதை வைத்து நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றால், குர்ஆன் ஹதீஸ்ல நபித்துவம் சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது, இறுதி நபி சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை வைத்துதானே முடிவெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. ஆனா இந்த காதியானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா 1835ஆம் ஆண்டுல பிறந்த, அதே மாதிரி 1908ஆம் ஆண்டுல இறந்த இந்த மிர்சா குலாம் அகமது என்பவர், காதியானி பகுதியை சேர்ந்த மிர்சான் குலாம் அகமது என்பவர் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி ஒரு நபியாக வந்தார் என்று நம்புகிறார்கள். இது நேரடியாக அல் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயத்துல 158வது வசனத்துல யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன், நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மனிதர்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதராக இருப்பார்கள். அப்ப வேறு யாரும் நபி வர வேண்டிய அவசியம் இல்லை, தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று 21வது அத்தியாயத்துல 107வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நான் இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே தவிர அனுப்பவில்லை. அப்ப அல்லாஹ்வின் தூதர் தான் உலகத்தாருக்கு அருட்கொடை. அப்ப கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு அருளாக நேர்வழி காட்டக்கூடியவர் நபிகள் நாயகம் தான் என்பது இதன் மூலம் விளங்குகிறது. அதே போன்று 34வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ், நபியே உங்களை மனித குலம் அனைவருக்கும் நபியாக அனுப்பியிருக்கிறோம். பஷீரம் வனதீரா, நற்செய்தி சொல்பவராக, எச்சரிக்கை செய்பவராக. வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், ஆனால் அதிகமான மக்கள் விளங்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று 25வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, அல்லாஹ் தனது அடியாருக்கு இந்த ஃபுர்கானை அருளினானே அவனுக்கே எல்லா பாக்கியமும். அவன் எத்தகையவர் என்றால் மக்கள் அனைவருக்கும், அகிலத்தார் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்பவராக இந்த நபியை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி ஏராளமான குர்ஆன் வசனங்கள் ரசூலுல்லாஹ் தான் கியாமத் நாள் வரைக்கும் நபி என்றதை உறுதிப்படுத்துகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியிலே 335வது செய்தியில ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வகான நபியு யுபஅசு இலா கௌமிஹி ஹாஸா, ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாயத்துக்காக ஹாஸாவாக அனுப்பப்பட்டுள்ளார், அந்த சமூகத்துக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார். வபுஇஸ்து இலன் நாஸி ஆம்மா, ஆனால் நான் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று இந்த வசனத்துக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல 4777வது செய்தியை சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹல்லஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபீ தாலிப் ஃபீ கஸ்வத்தி தபூக், தபூக்குடைய போரின் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்களை பார்த்து கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறார்கள், பிரதிநிதியாக நியமிக்கிறார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க யா ரசூலல்லாஹ் துஹல்லிஃபுனி ஃபி நிசாஇ வஸ்ஸிபியான், பெண்களையும் சிறுவர்களையும் பார்ப்பதற்காகவே என்னை நீங்கள் பிரதிநிதியாக நியமிக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அமா தர்லா அன் தகூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, அலியே நீங்க மூசாவுக்கு ஹாரூன் எந்த இடத்தில் இருந்தாரோ அந்த மாதிரி எனக்கு நீங்கள் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா, என்னுடைய ஒரு பிரதிநிதியாக இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று சொல்லிவிட்டு ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எந்த நபியும் இல்லைன்னு சொன்ன பிறகு மிர்சா குலாம் அஹ்மத் எப்படி நபியாக ஆக்குவாங்க, அது வழிகட்ட சிந்தனையாக வருகிறது. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரிலே 3455வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதுல என்ன வருது, கானத் பனு இஸ்ராயீல தசூசுஹுல் அன்பியா, பனு இஸ்ரவேலர்களை நபிமார்கள் தான் பராமரித்து வந்தார்கள், நபிமார்கள் தான் அவர்களுக்கு நிர்வகிப்பவர்களாக இருந்தார்கள். ஹலக்க நபியுன் ஹலஃபஹு நபியுன், ஒரு நபி மரணித்து விட்டால்
இன்னொரு நபி அவருக்காக வேண்டி நியமிக்கப்படுவார். வ இன்னஹு லா நபிய பஅதி, ஆனால் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது. வஸயகூனு குலஃபாஉ ஃபயக்ஸுரூன், ஆனால் எனக்கு பிறகு ஹலீஃபாக்கள் தான் வருவார்கள், அவர்கள் அதிகமானவர்களாகவே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல இருந்து நபிக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, ஹலீஃபாக்கள் வேண்டும் என்றால் வரலாம் என்ற செய்தியை இந்த செய்திகள்ல இருந்து பார்க்கிறோம். அப்ப காதியானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மிர்சா குலாம் அகமது நபிக்கு பிறகு வந்த நபி என்றாங்க. அப்ப நபி என்று சொல்றீங்களே, இந்த இத்தனை குர்ஆன் வசனங்களுக்கும் இத்தனை ஹதீஸ்களுக்கும் மாற்றமாக அவரை நபி என்று நீங்க சொல்றீங்களே, அவருக்கு வந்த வேதம் என்ன? அவருக்கு வந்து வேதத்தை நீங்கள் எடுத்து காட்டுவீர்களா? மிர்சா குலாம் அகமது ஒரு நபி என்று அவருக்கு வேதம் வந்திருக்கிறோம். எல்லா நபிமார்களுக்கும் நல்ல வேதம் கொடுத்திருக்கிறார். மிர்சா குலாம் அகமதுக்கு வந்த வேதம் என்ன? அந்த வேதத்துக்கு அவர் விளக்கமா சொன்ன நூட்கள் என்ன? அவருடைய மிர்சா குலாம் அகமதுடைய ஹதீஸ்கள் என்ன? அவைகளை பட்டியல் போட்டா காமலீலைகளும் முரண்பாடுகளும், ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக அலைந்து திரிந்த கதைகளும், ஒருவனை தன்னுடைய பகைவனை பழித்தீர்ப்பதற்காக இந்த மார்க்கத்தை பயன்படுத்தி கொண்ட விதத்தையும், ஆங்கிலத்தில் வகி வந்ததும், அது வந்து இலக்கண முரண்பாடுகளுடன் வந்ததையும் என்று ஏராளமான குளறுபடிகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அது வகியா? வகி என்றா தெளிவாக இருக்கும். அவருக்கு இங்கிலீஷ்ல வகி வந்துச்சாம், வேகமா வகி வந்துதான், அதனால அந்த வகியில கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்துச்சாம் என்றெல்லாம் உணரி கற்ற அளவுக்கு வகியை ஒரு குழப்பமாக சொல்லக்கூடிய ஒருவரை நபி என்று கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு, எவ்வளவு பெரிய ஒரு குஃப்ரியத்தான காரியம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். ஆனா இவங்க என்ன சமாளிக்கிறாங்க தெரியுமா? மிர்சா குலாம் அகமது நபியா வந்துட்டாரு, சரி, அதற்கு பிறகு யாரு நபி என்று கேட்டா அதற்கு பிறகு நபி வர மாட்டாங்க, அதற்கு பிறகு ஹலீஃபாக்கள் வருவாங்க என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய முக்கியமான ஒருவர், அந்த காதியான அமைப்பை சேர்ந்த உசூராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒருவர், அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பாருங்கள். ஒரு தூதருடைய நபிமார்களுடைய அந்த அந்தஸ்தை இந்த உலகிலே நிலைத்திருக்க செய்வதற்காக, நிழல் வடிவில் அதனை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹு தஆலா खलीफाக்களை खुलाफाக்களை ஏற்படுத்துகிறார். तो इसी वजह से खुदा ताला ने खिलाफत को तजवीज किया ताकि दुनिया कभी और किसी जमाना में बरकाते रिसालत के मालूम है. எனவே இதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா खिलाफत அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த உலகம் ஒருபோதும் நபிமார்களுடைய அந்த அருளிலிருந்து பேரிழந்து விடக்கூடாது என்பதற்காக. அவர் என்ன சொல்கிறார்? அந்த நபித்துவத்தின் நிழலை இந்த உம்மத்தில் அல்லாஹ் நிலை நிறுத்துவான். அப்ப நபிக்கு பிறகு நபி வர மாட்டார் என்றது இஸ்லாத்தோட கொள்கை. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஒரு நபி வர முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு பிறகு மிர்சா குலாம் அகமது நபியா வருவாராம். சரி, மிர்சா குலாம் அகமதுக்கு பிறகு யாராவது நபியா வருவாரான்னு கேட்டா அது நபி வரமாட்டாங்க. யாரு வருவாங்களா? நபித்துவத்தின் நிழல், அதற்கு பிறகு அவருடைய நிழலாக நுபுவத்தின் நிழல் இந்த உம்மத்துல நிலை நிறுத்தப்படும் என்று அதற்கு குலஃபாக்கள் அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று சொல்கிறார்கள். அதுக்கு அவங்க எதை ஆதாரமா காட்டுறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அஹ்மதுல 17680வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ரசூலா சொல்றாங்க, தகூனு நுபுவத ஃபீக்கும் மாஷா அல்லாஹு அன் தகூன, இந்த நுபுவத்து அல்லாஹ் எவ்வளவு காலம் உங்கள் மத்தியிலே நிலை பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுவானோ அவ்வளவு காலம் நிலை பெறும். சும்மா எர்ஃபாவா இதாஷான, பிறகு அல்லாஹ் அதை உயர்த்துவான், அல்லாஹ் நாடும் போது அதை உயர்த்தி விடுவான். சும்ம தகூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா, வாசகத்தை கவனியுங்கள். பிறகு அல்லாஹ் குலஃபாக்களை, ஹலீஃபாவை, ஹிலாஃபத்தை ஏற்படுத்துவான். அலா மின்ஹாஜின் நுபுவா, நுபுவத்தின் ஒளியிலிருந்து, வழியிலிருந்து அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஃபதகூனு மாஷா அல்லாஹ் அன் தகூன, பிறகு அது நிலை பெறும் காலம் எல்லாம் அல்லாஹ் நாடும் அளவுக்கு நிலை பெறும். பிறகு சும்ம தகூனு முல்கன் வால்லன் ஃபயகூனு மாஷா அல்லாஹ் ஐயகூன, பிறகு மன்னராட்சி இடம்பெறும். ஆனா அந்த மன்னர் நல்லவரா இருப்பாரு, ஆனா மன்னராட்சி நிலை பெறும், அது அல்லாஹ் நாடும் அளவுக்கு நிலை பெறும். பிறகு சும்ம தகூனு முல்கன் ஜபரியத்தன், பிறகு அல்லாஹ் அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு மன்னராட்சியை ஏற்படுத்துவான். ஃபதகூனு மாஷா அல்லாஹ் அன் தகூன, அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும் அது நிலை பெறும் என்று சொல்லிட்டு கடைசியா ரசூலா சொல்றாங்க, சும்ம தகூனு கிலாஃபத்தன் அலா மின்ஹாஜின் நுபுவா, பிறகு மீண்டும் நுபுவத்தின் வழியிலிருந்து ஒரு ஹிலாஃபத் ஏற்படும் என்ற ஒரு செய்தியை வந்து சும்மா சக்கத்த, பிறகு நபிகள் நாயகம் அமைதி அடைந்தார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இதை காட்டி மின்ஹாஜுன் நுபுவா, நபிகள் நாயகத்தின் அந்த நுபுவத்தின் ஒளியிலிருந்து ஒரு ஹிலாஃபத் ஏற்படும் என்று சொன்னார்களே, அந்த ஹிலாஃபத் தான் இது காதியானிகளுடைய ஹிலாஃபத். இந்த ஹிலாஃபத்தின் ஹலீஃபாவாகத்தான் காதியானிகளின் உசூர் தலைவர் இருக்கிறார், அவர்தான் அந்த ஹலீஃபா. எனவே அந்த ஹலீஃபாவுடைய அந்த நுபுவத்தின் நிழலில், நுபுவத்தின் வழியில் ஏற்படக்கூடிய அந்த ஹிலாஃபத்துக்கு நாங்க கட்டுப்படணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இப்ப இங்க மின்ஹாஜுன் நுபுவாண்டு வருது. மின்ஹாஜுன் நுபுவாண்டு வந்தா என்ன அர்த்தம்? நுபுவத்தின் வழியிலிருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்னாங்க.
நற்செய்திகள் மட்டும் வரும் என்றாங்க. நல்ல கனவுகள் தான் நற்செய்திகள் என்றாங்க. இதை தாண்டி நுபுவத் வழியில நுபுவத் அடிப்படையில வஹி வந்து ஆட்சிக்கு வழிகாட்டப்படாது. ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க, ஒரு எனக்கு பிறகு ஆரம்பத்துல ரசூல் சொல்றாங்க, தக்கூனு நுபுவத்த ஃபீக்கும் மாஷா அல்லாஹ் வ தக்கூன, நுபுவத்து அல்லாஹ் நாடும் அளவு காலம் அளவுக்கு நிலை பெறும். சும்ம தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா, பிறகு நுபுவத்தின் வழியில் மின்ஹாஜின் நுபுவாவில் ஒரு ஹிலாஃபத் ஏற்படும் என்றாங்க. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு ஹிலாஃபத், உமர் ரலியல்லாஹு ஹிலாஃபத், உஸ்மான் ரலியல்லாஹு ஹிலாஃபத், அலி ரலியல்லாஹு ஹிலாஃபத், முஆவியா ரலியல்லாஹு ஹிலாஃபத், யஸீத் ரலியல்லாஹு ஹிலாஃபத்னு ஒரு ஹிலாஃபத் வழி வருது. இது மின்ஹாஜுன் நுபுவா, நுபுவத்தின் வழியில் அந்த ஹிலாஃபத் அமையும் என்றாங்க. இந்த நுபுவத்தின் வழியில் உள்ள ஹிலாஃபத்துல உள்ள ஆட்சியாளர்கள் குலஃபாக்கள் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வஹி பெற்றவர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டார்களா? அல்லாஹ்வின் வஹியை பெற்றுதான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொன்னார்களா? அப்ப மின்ஹாஜுன் நுபுவா, நுபுவத்தின் நிழல் என்றால் நபிக்கு பிறகு வஹி வந்து அந்த நுபுவத் நடைபெறாது. நபி எந்த வழியில் கிலாபத்தை செய்தார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்றதனால கலீஃபான்னு சொல்ல மாட்டோம். என்ற ரசூல் அல்லாஹ்வின் தூதராக தூது பணியையும் நிலைநிறுத்தினார்கள், ஆட்சி பணியையும் நிலைநிறுத்தினார்கள். ரசூல்லா செஞ்ச ஆட்சி பணி என்ற அந்த பகுதியை ரசூல்லாவுக்கு பிறகு அந்த ரசூல்லாவுடைய நுபுவத்தின் அடிப்படையில் ரசூல்லா செஞ்சாங்களே ஆட்சி, அந்த நிழல்ல யாரு செய்வார்களோ அவர்கள் தான் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று இதன் மூலம் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹலீஃபாவை தானே அல்லாஹ் சொல்கிறான். இதை தாண்டி இவங்களுக்கு வஹி வந்து வஹி மூலம் மக்களை ஆட்சி செய்கின்ற, மக்களை வழிநடத்துகின்ற ஒரு ஹலீஃபாவை பற்றி அல்லாஹ் சொன்னானா? சொல்லவில்லை. மாறாக இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. இவங்களோட ஹலீஃபாவுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும் என்று சொன்னா அவங்க சொல்றாங்க, முதலாவது சொல்றாங்க, நீங்க வந்து இந்த ஹலீஃபாவுக்காக வேண்டி எழுந்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றா, அந்த ஹலீஃபா முன்னாடி நீங்க ஒரு ஜனாசா போல இருக்கணும். ஹிலாஃபத்துல காலடியில உங்களோட தலையை கொண்டு வந்து வைக்கணும். ஒரு ஜனாசா போல நீங்க கிடக்கணும். ஆட்சியாளருக்கு எந்த விதத்திலும் நீங்க முரண்படக்கூடாது. மொத்தமா ஒரு ஷேக் முன்னாடி ஒரு புரட்டப்படுகின்ற ஜனாசாவை போன்று நீங்கள் ஆக வேண்டும் என்று இந்த காதியானிய மதத்தினுடைய உஸ்தாத் உசூர் அவர்கள் சொல்லும் அந்த காணொலியை பாருங்க. अपनी हर मादी रूहानी तरक्की के लिए खिलाफत के कदमों में अपना सर रखते। எனவே நீங்கள் எழுந்திருங்கள், உங்களுடைய உலகளாவிய மற்றும் ஆன்மீக எல்லா முன்னேற்றங்களுக்காகவும் நீங்கள் खिलाफत अहमदियाவின் காலடிகளின் மீது உங்களுடைய தலையை வையுங்கள். खुद को खलीफतुल मसीह के हाथ में ऐसे दे दें जैसे गस्साल के हाथ में मैयत होती है, यानी जो शख्स मैयत को नहलाता है, जैसे उसके हाथों में मैयत होती है, तो मैयत का अपना कोई ख्याल नहीं होता। वो उसे उल्टे पलटे दाएं करे बाएं करे, जहाँ चाहे जिस चाहे दौड़े, उसका अपना ख्याल मैयत का खत्म हो जाता है। ऐसे ही हमें अपने आप को खिलाफत के हाथों में दे देना चाहिए और जैसे चाहे जिस चाहे हम उससे काम लें। அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே நீங்கள் எவ்வாறு உங்களை கிலாபத்தின் கீழ் கொடுத்து விட வேண்டும் என்றால், ஜனாதாவை மையத்தை குளிப்பாட்டுகின்றவருடைய கையில் மையத்தை எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு நீங்கள் கிலாபத்தின் கையில் உங்களை கொடுத்து விட வேண்டும். மையத்தை குளிப்பாட்டுகின்றவர் அந்த மையத்தை விரும்பியவாறு அவர் அதனை அங்கு திருப்பலாம், இங்கு திருப்பலாம், அந்த மையத்தை மாற்றலாம், கையை உயர்த்தலாம், எது வேண்டும் என்றாலும் அந்த மையத்தில் அவர் அதாவது செய்ய முடியும். அந்த ஜனாதாவுக்கு எந்த ஆற்றலும் இருக்காது. அதே போன்று நீங்கள் உங்களை முழுமையாக கிலாபத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு ஹலீஃபாவாக இஸ்லாம் இருக்க சொல்லிட்டா இப்படி இருக்க சொல்லல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். ஃபைன் தனாஸஅதும் ஃபி ஷைஇன், உங்களில் யாராவது ஒரு விஷயத்துல முரண்பட்டால் ஃபருத்துஹு இலல்லாஹி வர் ரசூல், அதை அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வுடைய தூதரிடமும் ஒப்படைங்கள். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருந்தால் அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வுடைய தூதரிடமும் ஒப்படைங்கள். தாலிக கைரும் வ அஹ்ஸனு தஅவீலா, இதுதான் சிறந்தது, அழகிய விளக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஆட்சியாளருக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்த சொல்றான். ஆனா ஆட்சியாளர் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல முரண்பட்டா ஜனாசா போல கிடங்கண்டானா கிடங்கன்னு சொல்லல. எப்படி அல்லாஹ் சொல்றான், ஃபருத்துஹு இலல்லாஹி வர் ரசூல், அதை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் ஒப்படையுங்கள். அப்ப அல்லாஹ் இந்த விஷயத்துல எப்படி நடக்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்க சொன்னாங்களோ அந்த மாதிரி நாங்க நடக்கணும் என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக குறிப்பிடுகிறான். அதுக்கு மாற்றமாக ஜனாசாவை போல கிடக்க சொன்னா அது நேர்வழி பெற்ற ஆட்சியா? அது வழிகட்ட ஆட்சி, அது குஃப்ரியத்தான் ஆட்சி. ஜனாசா புரட்ட மாதிரி கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்குவதற்காக
கண்ட உதாரணங்களையும் ஆதாரமாக காட்டி பேசுவதை இஸ்லாத்தின் ஆதாரமாக எடுக்க முடியாது. மேலும் புகாரியில 7144வது செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸமு வத்தாஅத்து ஹக்குன், செவிமடுப்பதும் அதே போன்று கட்டுப்படுதலும் என்பது சத்தியம், அது கடமை, அது நிலைநிறுத்தப்பட வேண்டும். மாலம் உமர் பில் மஈசத்தி, ஆனா மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களில் கட்டுப்படுதல் என்பதும் செவிமடுத்தல் என்பதும் கிடையாது. யாராவது ஒருவர் மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை உங்களுக்கு ஏவினால் கட்டுப்படுதலும் கிடையாது, செய்மடுத்தலும் கிடையாது என்ற செய்தியை அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? கட்டுப்படுதல் செய்மடுத்துதல் என்பது மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யற காரியத்துல இல்ல. அப்படிதான் குர்ஆன் வசனமும் சொல்லுது, இந்த ஹதீஸும் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் பாவமான காரியங்களை கட்டுப்படுதல் கிடையாது என்று புகாரில 4340வது செய்தியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அத்தாஅத்து ஃபில் மஅரூஃப், கட்டுப்படுதல் என்பது நன்மையான காரியங்களில் தான், முரணான காரியங்களில் கட்டுப்படுதல் என்பது கிடையாது என்ற செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, ஜனாசாவை போல ஹலீஃபா முன்னாடி கிடக்க முடியாது. அப்ப ஜனாசா முன்னாடி தக்லீதாக கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குற காதியானி மதம் சரியான மதமா? காதியானி பிரிவு சரியான பிரிவா? அது வழிகேட்டின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த மின்ஹாஜுன் நுபுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு மின்ஹாஜுன் நுபுவா கியாமத் நாள் நெருங்கும் போது ஏற்படும் என்று குறித்த ஹதீஸ் சொல்கிறது. எப்படி சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக முதல்ல நுபுவத் வருது, பிறகு மின்ஹாஜுன் நுபுவால நபித்துவத்தின் ஒளியின் கீழ் ஒரு ஹிலாஃபத் நடக்குது, அது சஹாபாக்கள் செஞ்ச ஹிலாஃபத். அதற்கு பிறகு மன்னராட்சி நடைபெறும், அதுல நல்ல ஒரு மன்னர் ஆட்சி செய்வார். பிறகு மன்னராட்சி நடைபெறும், கெட்ட மன்னர்கள் அடக்கி ஆளக்கூடிய ஜப்ரியத்தானவர்கள் அதுல ஆட்சி செய்வார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலாஃபா நடக்கும், மின்ஹாஜுன் நுபுவால நடக்கும். அது எதிர்காலத்துல கியாமத் நாள்ல நிலை பெறக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும், அது ஹிலாஃபத்தா இருக்கும். ஹிலாஃபத் என்றா ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். அந்த ஹிலாஃபத் நபி வழி அடிப்படையில் ஹிலாஃபத்தை செய்யும் என்று வருது. ஏண்டா ஹிலாஃபத் என்பது அல்லாவின் ஹலீஃபா என்பது அல்லாவின் பிரதிநிதியும் அல்ல. யாருடைய பிரதிநிதி என்றால் அது ரசூலுல்லாஹ்வின் பிரதிநிதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்மதுல் 56வது செய்தியில் அபூ முலைக்கா என்பவர் அறிவிக்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூ முலைக்கா அவர்கள் கேட்கிறார்கள், யா ஹலீஃபத் அல்லாஹ், அல்லாவின் ஹலீஃபா என்று அழைக்கிறார்கள், விழிக்கிறார்கள். அப்ப அவர் சொல்கிறார், அபூபக்கர் அவர்கள், ஆனா ஹலீஃபத்து ரசூலில்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதருடைய ஹலீஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅன ராலின் பிஹி வஅன ராலின் பிஹி வஅன ராலின் பிஹி, அதுதான் நான் திருப்தி அடைகிறேன், அதுதான் நான் திருப்தி அடைகிறேன், அதுதான் நான் திருப்தி அடைகிறேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் ஹலீஃபாவாக இருக்க யாருக்கு முடியாது. ஒருவர் இல்லாத நேரத்துல இன்னொருவர் பிரதிநிதியாக இருக்க முடியும், இருக்கும்போது பிரதிநிதியாக இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ் எப்பயாவது இல்லாம போனாதான் நாங்க பிரதிநிதியாக முடியும். அல்லாஹ் இல்லாம போவானா? இல்லாம போக மாட்டான் என்றால் அல்லாவுக்கு யாரும் பிரதிநிதியாக முடியாது. ஹலீஃபாண்டா ஹலீஃபத்து ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாண்டா ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்த நபி வழியின்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை. அதான் மின்ஹாஜுன் நுபுவா, அதான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. எதிர்காலத்துல கியாமத் நாள் நெருங்கும் பொழுது ஒரு நபி வழி அடிப்படையில நுபுவத்தின் அடிப்படையில நிலை பெறக்கூடிய ஒரு ஆட்சி நிலவும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்ப இந்த காதியானிகள் செய்யக்கூடிய அந்த யூகேல இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைமையகம் ஒரு ஹிலாஃபத்தா, அது ஒரு ஆட்சியா? அது மின்ஹாஜுன் நுபுவா, ஜனாசா போல இருக்க சொன்னா மின்ஹாஜுன் நுபுவா. காதியானி மக்கள், அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க, அதுல பல பேர் எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் அறிந்தும் இருக்கிறேன். ஆனா அவர்களுடைய அந்த அப்பாவித்தனம் இந்த மார்க்கத்துல அவங்க நேர்வழி இருக்கிறதுக்கு ஆதாரமாகாது. அவர்கள் வழிகேட்டின் உச்சத்தில் இருக்கிறார்கள். அந்த குஃப்ரியத்தான கொள்கையிலிருந்து விடுபட வேண்டும். புகாரி என்ன சொல்லுது, முஸ்லிம் என்ன சொல்லுது, திருமிதி என்ன சொல்லுது, நசாயி என்ன சொல்லுது, ஹதீஸ் கிரந்தங்கள் என்ன சொல்லுது, எந்த செய்தியும் அவர்களுக்கு தெரியாது. அப்பாவித்தனமாக அவர்கள் சிக்கி கிடக்கிறார்கள். ஆனால் அந்த அப்பாவித்தனத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு காதியானி மதத்திலிருந்து அவர்கள் இஸ்திக்பார் செய்து கலிமாவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை இறுதி நபித்துவத்தை உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு மாற்று கருத்து காதியானி மதம் சொல்லும் என்று சொன்னால் அவர்களுடைய நாங்கள் பகிரங்கமாக விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம். பகிரங்க மேடையில உங்களுடைய அந்த சிந்தனை சித்தாந்தங்கள் எல்லாம் வழிகேடு என்பதை தோலுறுத்தி காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாளிகாவத்தை சேர்ந்த சகோதரர் நின்னம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பெண்களுக்கு கத்னா உண்டா, தெளிவான விளக்கம் தரவும் என்று கேட்கிறார். அப்ப என்ன கேள்வின்னா, பெண்களுக்கு கத்னா இருக்குதா என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நம் சமூகத்துல சில பேர் அறிவின்மையால் பெண்களுக்கும் கத்னா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அதாவது பெண்களுடைய அந்த இல்லற இன்பத்தை குறைப்பதற்கான ஒரு வழியாக அவருடைய பால் உறுப்புல இன்பத்தை உணரும் பகுதியில ஒரு முனைய அவங்க வெட்டுறாங்க, சிதைக்கிறாங்க.
இதனூடாக பெண்கள் கத்னா செய்து நபி வழியை நிலைநிறுத்துகிறார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனா இறைவன் அளித்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய அந்த இல்லற இன்பத்தை முழுமையாக பெண்கள் அடைய முடியாதவாறு ஒரு துர்ப்பாக்கியமான நிலை இந்த பெண்களுக்கு செய்யப்படுகின்ற கத்னா மூலம் ஏற்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் இதை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. மாற்றமாக இந்த மாதிரி காரியம் கத்னா என்பது ஆண்களுக்கு மட்டும் உள்ள ஆண்களுடைய அந்த மேலதிகமாக இருக்கக்கூடிய மர்ம உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை தான் கத்னா செய்யணும், அதை நீக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுதே தவிர பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கத்னா என்பது கிடையாது என்று இஸ்லாம் ஆணித்தரமாக கூறுகிறது. ஆனா பெண்களுக்கும் கத்னா உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் சில செய்திகளை ஆதாரமா காட்டுறாங்க. அஹ்மதுல 19794 செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தியில அது சித்தானு சும்மத்துன் லிர்ரிஜாலி மக்ருமத்துன் லின்னிசா, இந்த கிதான் என்பது கத்னா என்பது ஆண்களுக்கு சுன்னத்தாகும், பெண்களுக்கு சிறந்ததாகும். மக்ருமத்துன் லின்னிசா, பெண்களுக்கு சிறந்ததாகும் என்று ஷத்தாத் பின் ஹவுஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை ஆதாரமா காட்டுறாங்க. இந்த செய்தியில ஹஜ்ஜாஜ் பின் அர்தாத் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் அதிகமாக ஹதீஸ் அறிவிப்பதில் தவறிழைப்பவர் என்று ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர் வலிமையானவரே இல்லை என்று சொல்லி யஹ்யா இப்னு முயின் அவர்களும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது செய்தியாக என்ன வருகிறது என்று சொன்னா சுனனுல் குபரா லில் பைஹகி, பைஹகி அவர்களுடைய சுனனுல் குபராவுல ஒரு செய்தி வருகிறது. அல் கிதானு சுன்னத்துல் லிர்ரிஜாலி மக்ருமத்துன் லின்னிசா, சித்தான் என்பது கத்னா என்பது ஆண்களுக்கு சுன்னத்தாகும், பெண்களுக்கு சிறந்ததாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது. இந்த செய்தியில சௌபான் என்பவர் இடம்பெறுகிறார். இந்த சௌபான் என்பவர் பலவீனமானவர். மேலும் இந்த செய்தியில அல் வலீத் இப்னு வலீத் என்பவர் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமானவராக இருக்கிறார் என்பதை இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி அவர்கள் பதிவு செய்துவிட்டு இந்த ஹதீஸே பலவீனம் என்று பைஹக்கி இமாம் அவர்களை குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி அபூதாவுதுல 4587வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதுல என்ன வருதுன்னு சொன்னா உம்மு அத்தியா ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்நிம்ராத்தன் கானத் தஹ்தினுபில் மதீனா, மதீனால ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க கத்னா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், பெண்களுக்கு கத்னா செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அப்ப அவங்களுக்கு ஃபகால லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தும்ஹிகி, நீ முழுமையாக ஒட்ட நறுக்கி விடாதே, ஃபஇன்ன ذلك அஹ்லா லில் மர்அதி வ ஹப்பு இலல் பஅலி, அது மேலோட்டமாக நீ நறுக்கு, அதுதான் பெண்ணுக்கு நல்லது, அவரின் வருங்கால கணவனுக்கும் அது பிடித்தமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை அபூதாவுத் இமாம் அவர்கள் பதிவு செய்து விட்டு அவரே கீழே போடுறாரு. கால அபூதாவுத் அவர்கள் சொல்கிறார், ருபி அன் உபைதுல்லா இப்னு அம்ர், உபைதுல்லா இப்னு அம்ர் என்பவர் அன் அப்துல் மலிகி, அப்துல் மலிக் கூடாக அறிவிக்கிறார். அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்னா லைஸஹு பில் கவியும், அவர் நம்பகமானவர் இல்லை. எனவே இது பலமான செய்தியில வக்கத் ருபிய முர்சலன், இது முர்சலாக அறிவிக்கப்பட்ட செய்தி. வகால அபூதாவுத், மேலும் அபூதாவுத் சொல்கிறார் முஹம்மது இப்னு ஹஸ்ஸான் மஜ்ஹூல், முஹம்மது இப்னு ஹஸ்ஸான் என்பவர் மஜ்ஹூல், யாரென அறியப்படாதவர். வஹாதல் ஹதீஸுல் லஈஃபுன், இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி என்று இமாம் அபூதாவுத் அவர்களே அறிவிக்கிறார்கள். அப்ப வந்த அறிவிப்புகள் எல்லாம் இந்த கருத்துல இன்னும் பல ரூட்டுகள் அறிவிப்புகள் வருது, எல்லாத்திலையும் ஏதோ ஒரு விதத்துல பலவீனம் இருப்பதை அவதானிக்கலாம். எனவே இது பலமான செய்தி அல்ல. மேலும் கத்னா என்று சொன்னா ஆண்களுக்கு தான் மேலதிகமான ஒரு தோல் பகுதி இருக்கும், பெண்களுக்கு மேலதிகமான ஒரு தோல் பகுதியே கிடையாது. பெண்கள் இவங்க என்ன சிதைக்கிறாங்க, இருக்கிற உறுப்பை சிதைச்சு விடுறாங்க. அப்படி இருக்கிற உறுப்பை சிதைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுமா? இப்ப உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்துல முடிய வெட்ட சொல்லும், நகத்தை வெட்ட சொல்லும், காத கண்ண மூக்கு வாய் எல்லாத்தையும் வெட்ட சொல்லி எங்கேயாவது இஸ்லாம் வழிகாட்டுமா? வழிகாட்டாது. இதுல எப்படி இந்த பெண்கள் கத்னா எப்படி இருக்குதுன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தோல் பகுதி இருந்து அதை நீக்க சொல்லியிருந்தா கூட அது வாஸ்தவம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா இருக்கிற உறுப்பை சிதைச்சு அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய இல்லறத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்தை குறைக்கும் அளவுக்கு ஒரு நிலையை இந்த கத்னா மூலம் ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னா அது பெண்களுக்கு செய்யும் மாபெரும் அநியாயமாக அநீதியாக கருதப்படுகிறது. எனவே பெண்களுக்கு கத்னா என்பது கிடையவே கிடையாது. அறிவிக்கப்படுகின்ற எல்லா செய்திகளும் பலவீனமானதாக இருக்கிறது. இந்த சரத்து செய்யறோம், சடங்கு செய்யறோம் என்ற பேர்ல சில மூதாட்டிகள் இந்த காரியத்துல ஈடுபடுறதுக்கு வருவாங்க. அவங்கள தயவு செய்து இஸ்லாமிய பெண்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடிய விழிப்புணர்வு உள்ள இஸ்லாமிய சமூகம் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இது பெண்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநீதியாக இருக்கிறது. எனவே பெண்களுக்கு கத்னா செய்வதை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க கூடாது என்பதை இந்த இடத்திலே இதற்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்கள், இந்த வாரத்துக்கான
முக்கியமான ஒரு சமகால நிகழ்வும் முக்கியமான சில கேள்விகளையும் எடுத்து பதிலளித்து இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலும் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக பகுதியாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பதிலளிப்போம். திரையில் தென்படக்கூடிய இலக்கத்திற்கு உங்களுடைய கேள்விகளை எழுத்தில் அனுப்பினால் மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆடியோ வடிவத்தில் அனுப்புபவர்கள் சுருக்கமாக உங்களுடைய கேள்வியை மாத்திரம் கேட்டு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாரத்திற்கான சிடிஜே உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.